ஓம் சாந்தி. 3/5/2017. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தான் அப்பா கிட்டேருந்து ரொம்ப காலமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க. மற்றவங்களும் 2000-2500 வருஷம் முன்னாடி தான் பிரிஞ்சு வந்தாங்க. நீங்கள் தான் 5000 வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க. ஃபுல்லாக 84 பிறவி பாகத்தையும் ஃபுல்லாக நடித்ததும் நீங்கள் தான். இப்போ நீங்கள் துக்கத்தின் பந்தனத்தில் சிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதிலிருந்து தப்பிச்சு சுகத்தின் சம்பந்தத்துக்கு போகணும். இவங்க யார்? அப்பா, இவங்க கணவன், இவங்க மனைவி. சம்பந்தம் அவ்வளோதான். பற்று கட்டாயிடுச்சுன்னா அது சம்பந்தம். பற்று இருந்துச்சுன்னா உங்க யார் தெரியுமா? பந்தனா. அதுல இருந்து சம்பந்தத்துக்கு போயிடணும். அதனால அளவற்ற குஷியில இருங்க. இல்லை பாபா, பற்று ரொம்ப நாள் வச்சுட்டேனே, வைக்கணுமே, என்கிட்ட வை, உனக்கு சுகம் கிடைக்கும். அதையெல்லாம் செத்துட்டாங்கன்னு நினச்சிக்கோ. என்கிட்ட வை, நான் உனக்கு என்ன சம்பந்தத்தில் உனக்கு அன்பை கொடுக்கணும் நான் கொடுக்குறேன். அதனால் ஏன்னா என்கிட்ட சம்பந்தம் வச்சா மட்டும்தான் அளவற்ற குஷி இருக்கும். மற்றவங்களோட தொடர்பு வச்சிங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் குஷியை விட்டுடாதீங்க, இல்லையா? மம்மாவுக்கு பாபா அவங்க தங்கச்சி இறந்தப்ப இவங்களுக்கு கண்ணீர் விட்டப்ப பாபா சத்தியம் வாங்கினார், என்ன நடந்தாலும் சரி நீ இனிமேல்ட்டு அழக்கூடாது. ஏன்னா பாபாவை நிந்தனை பண்ணுற மாதிரி அது, இல்லையா? நேற்று சொன்னார் பாருங்க, உலகில் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினச்சாலே நீ என்ன அசிங்கப்படுத்துறேன்னாரு பாருங்க. கேள்வி. அளவற்ற குஷி எப்பவுமே எந்த குழந்தைக்கு இருக்கும்? எந்த குழந்தைக்கு இருக்கும் அளவற்ற குஷி? யாருக்கு நிச்சயம் இருக்குதோ. அதாவது பாபா நம்மளை உலகத்துக்கே எஜமானர் ஆக்குறதுக்காக வந்திருக்கிறார். அதுல நிச்சயம் இருக்கணும். உலகத்துக்கே எஜமானர் ஆக்குறதுக்காக வந்திருக்கிறாருன்றதுல நிச்சயம் இருக்கணும். நம்முடைய உண்மையான பாபா அதே கீதையின் உண்மையிலும் உண்மையான ஞானத்தை சொல்றதுக்காக வந்திருக்கிறார். பாருங்க, சூப்பரா இதுல நிச்சய புத்தி இருக்கு. அஞ்ஞானிகளுக்கு நிச்சய புத்தி இருக்குது. பக்தியில இருக்கவங்க பாருங்க, 10 to 12 மேலே ஜோதியா தெரியும்னு சொன்னாங்க. செஞ்சு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. சரி ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃபோன் பண்ணா அடிச்சு சொல்றாங்க தெரிஞ்சது. எங்கெங்க தெரிஞ்சது? நிலாவை சுத்தி தெரிஞ்சது. நிலாவை சுத்தி வர ஒளிவட்டத்தை தான் சொல்றீங்களா? இல்லைங்க, அது விளக்கு எறிகிற மாதிரி தெளிவா தெரிஞ்சது. எங்க தெரிஞ்சது? நாங்க தான் பார்த்தோமே, இல்லையா? அப்ப பாருங்க, அவருக்கு அசிங்கப்பட்டுட்டு அவர் மனைவி கிட்ட போனை கொடுத்துட்டாரு. அவர் போனை எப்படிப்பா மனைவி கிட்ட இருக்கும்? இல்ல. அப்ப பாருங்க, அப்ப எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்க. அப்ப பாபாக்கு பொய்யையே அவங்க அடிச்சு சொல்றாங்க. ஆமா பார்த்து தெளிவா தெரிஞ்சது பிரதர். இன்னொருத்தர் சொல்றாரு, என்ன பிரதர் அது அங்க திருச்சியில மட்டும்தான் தெரியும். இல்ல எல்லாரும் தெரிஞ்சு பேப்பர்ல போட்டிருக்கான். எந்த பேப்பர்ல போட்டிருக்கிறான்? அச்சு சொல்றாங்க போட்டாங்களாம். வரும்னு போட்டாங்க, வரலன்றத பேப்பர்காரன் போடலை. அதை போடணும் தானே, அது பொய்ன்னு போடணும் தானே, அதை மட்டும் போட மாட்டாங்க. எல்லாருமே இதான் பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப பாபா சொல்றாரு, யாருக்கு பாபா நம்மளை உலகத்துக்கே எஜமானர் ஆக்குறதுக்காக வந்திருக்கிறாருன்ற நிச்சயம் இருக்குதோ அவங்களுக்கு குஷி இருக்க முடியும். அஞ்ஞானிகள் ஒவ்வொரு சாமியார் பின்னாடி இருக்கிற பக்தர்கள் அவ்வளவு பாவனையா சொல்லுவாங்க. உங்களுக்கே அந்த நிச்சயம் இல்லை, இல்லையா? நம்மளுடைய உண்மையான பாபா அதே கீதையின் உண்மையான ஞானத்தை சொல்றதுக்காக வந்திருக்கிறாருன்றதுல நிச்சயம் இருக்கணும். உலகத்தின் எஜமானர் ஆக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. அதே கீதை, எந்த கீதையின் மூலமாக உலகத்தின் எஜமானர் ஆனுமோ அதே கீதா ஞானத்தை சொல்றதுக்கு சத்தியமான பாபா வந்திருக்கிறாரு என்ற நிச்சயம் இருக்கணும். அடுத்தது என்ன நிச்சயம் இருக்கணும்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாம ஆத்மா. ஏன்னா அனுபவிக்க போறது ஆத்மா, வேற உடல் எடுத்து அனுபவிக்க போகுது சொர்க்கத்தின் ஆஸ்திய. நாம ஆத்மா.
ஈஸ்வரன் மடியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ இல்லையா? பாபாவுடைய மடி, ஈஸ்வரனுடைய மடியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது பாபாவுடையவர ஆகி இருக்கிறேன் அந்த நிச்சயம் இருக்கணும். இந்த சரீரத்தோடு கூட எதுவுமே இது கிடையாது, எல்லாம் ஒன்று இது பாபான்னு அர்ப்பணம் ஆயிட்டேன்ற நிச்சயம் இருக்கணும். எப்படி காத்து கொடுக்குறாரு பாருங்க இல்லையா? பாபா நமக்கு பக்தியின் பலனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். பாபா நம்மளை திருக்காலதரிசி ஆக்கி இருக்கிறாரு. இது ஞாபகம் இருக்கும். 2500 வருஷமா நான் செஞ்ச கடுமையான பலன், பக்தியின் பலனை கொடுக்கிறார். 2500 வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ பண்ற முயற்சி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்காக தான் தவம் கடந்தீங்க இல்லையா? சாமியை பார்க்க ஒரு வேளை திருப்பதியில் போய் சாமியை பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூக்க காலகத்தில் தியாகம் செஞ்சு நின்று தூங்கி ஓய்ஞ்சாலும் சாமியை பார்த்தோன்னே தூக்கம்லாம் ஓடி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்ததுக்கான பலன் கிடைச்சிருக்குதுன்ற நிச்சயம் வரணும் உங்களுக்கு. முக்கால ஞானத்தை கொடுத்து திருக்காலதரிசி ஆக்கி இருக்கிறார். அந்த நிச்சய புத்தி வரணும். நான் தான் அதுன்ற நிச்சய புத்தி வரணும். பகவான் நமக்கு தாயாகி தத்தெடுத்திருக்கிறார். நாம இறை மாணவர்கள். அவர் என்னை தத்தெடுத்திருக்கிறார்ன்ற நிச்சயம் இருக்கணும். அவர்கிட்ட நான் படிச்சுட்டு இருக்கிற இறை மாணவன் தனியா தெரியணும், அது இருக்கணும். கரெக்ட். யாரு இந்த நினைவு மற்றும் நிச்சயத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். இப்போ இந்த சொன்ன பாயிண்ட்டு மைண்டுக்குள்ள எந்த நேரமும் ஓடிட்டு இருந்துச்சுன்னா, அதுல அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? உலகத்தின் எஜமானர் ஆக்கிறதுக்காக வந்திருக்காருன்ற நிச்சய புத்தி, பாபா தான் வந்திருக்காருன்ற நிச்சய புத்தி, கீதையின் ஞானத்தை தான் சொல்ற நிச்சய புத்தி, நாம ஆத்மா ஈஸ்வரன் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், உடம்போட பாபாவுடைய ஆயிட்டோம், பல ஜென்மத்தின் பக்தியின் பலனை கொடுக்க வந்திருக்கிறாரு, முக்கால ஞானத்தை கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு தான் அளவற்ற குஷி இருக்கும். இப்போ பாருங்களா, அந்த அம்மா கிட்ட ஃபோன் பேசும்போது, நாங்கள் பிரம்மகுமாரிங்க, இது மாதிரி நீங்கள் சென்டருக்கு வாங்க, இது மாதிரி இறைவனை நினைங்க. பிரம்மகுமாரினோடனே அதுக்கு நக்கலாக சிரிக்குது. நான் சத்தியத்தில் இருக்கிறேன், நீன்னா என்னமோ சரிங்க சரிங்கன்னு சிரிச்சிட்டு வைக்குது. அது எங்கே சொல்கிறாங்க, அது தெரியும், நம்ம கேட்குறத தெரியும், அவங்க பாவனையில் கேட்குறாங்களான்ட்டு. இப்போ நமக்கு எவ்வளோ நிச்சய புத்தி இருக்கணும் இல்லை? அவங்களுக்கு அவ்வளோ நிச்சய புத்தி. ஆனால் பயங்கர பாவனை, சும்மா சொல்லக்கூடாது. போலீஸ்கார் அவரு தேக அபிமானம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் வந்து கொடுப்பார். நல்ல குணம். ஆனால் பாருங்க இல்லையா, பாபா கிட்ட இல்லாமல் கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் பாபா சொல்றாரு, யாருக்கு இந்த நினைவும் நிச்சயமும் இருக்குதோ அவங்க தான் அளவற்ற குஷியில் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அளவற்ற குஷியே எதன் ஆதாரத்தில் இருக்குது? நினைவு நிச்சய புத்தி, நிச்சய புத்தியோட நினைவு இல்லையா? ஓம் சாந்தி. நாம ஆத்மாங்கிறதுல குழந்தைங்களுக்கு நிச்சயம் இருக்குது. பாபா பகவானே நமக்கு கற்பித்துட்டு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால குழந்தைங்களுக்கு பயங்கர குஷி இருக்கணும் இல்லையா? ஆத்மாவுக்கு பாபா கற்றுக் கொடுக்குறாரு. பாபா யார்? பகவானே கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். அவரே நேரில் வந்திருக்கனால ஆத்மாவும் புரிஞ்சுக்குது, பாபா வந்திருக்கிறாரு, எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத ஆத்மா புரிஞ்சுக்குது. அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். 2500 வருஷம் நான் பண்ண கடும் தவத்தின் பாக்கியமாக இறைவனே கிடச்சிட்டாருன்னா எனக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் இல்லையா? அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வல்லல் அவரு, ஜீவன் முக்தி கொடுக்கிற வல்லல் அவர் தான், வேற யாருமே கிடையாது.
அவரே நமக்கு கிடைச்சிட்டார் இல்லையா? கரெக்ட். இப்போ குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைங்களுக்கும் ஒரு விஷயம் புரியுது, இதெல்லாம் தெரியுது, கடவுள் தான் வந்திருக்காரு தெரியுது, நமக்கு குஷி இருக்கணும்னு தெரியுது, ஆனால் குஷி இருக்க மாட்டேங்குது. ஏன்? அதுவும் தெரியுது. ஏன்னா மாயா அடிக்கடி மறக்கடிச்சிடுது. உலக ராஜ்யத்தையே கொடுக்கறாரு, அதை பிடிச்சிக்க முடியாம தூங்கிடும் இல்லையா? ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துன்னு இருக்கும்போது பாக்கெட்ல ஒரு 50,000 இருந்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா உலக ராஜ்யத்தை பாக்கெட்ல வச்சிருக்கிறோன்றத மறந்து தூங்குறீங்க. அப்ப மாயா எவ்வளவு ஃபோர்ஸா இருக்குது பாருங்க. ஆனா நாம பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பிரம்மா பாபான்ற ரதத்துல பாபா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. புரிஞ்சிருக்கிறீங்க தானே? எப்படி முஸ்லிம்கள் தோலாலான இடுப்பு பட்டைய குதிரை மேல வைக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த குதிரை மேல முகமது சவாரி செஞ்சாருன்னு அடையாளமா வச்சிடுறாங்க. இங்கோ நிராகார பகவானுடைய குதிரை இவரு பிரம்ம பாபா, பகவானின் பிரவேசம் சம்பந்தப்பட்டது. அப்ப குழந்தைங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். உயிரோட்டமா பாக்குறீங்க அந்த ரதத்தை. ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த குதிரையில தான் அவர் போயிருக்காரு. முகமது அது தெரியல, முஸ்லிம்களுக்கு ஒரு வேளை தெரியலாம் இல்லையா? அங்க இருக்கிறவங்க அது ஏதோ நினைவா வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு குதிரை சிலை செஞ்சு வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. முகமது இந்த இடுப்பு பட்டையை போட்டுட்டு தான் சவாரி செஞ்சாருன்னா அது அடையாளமா வச்சிருக்கிறாங்களாம் குதிரை மேல. ஆனா இது பகவான் சவாரி செய்யற குதிரை இந்த பிரம்ம பாபா. அப்ப குழந்தைங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கும். அதுவும் உயிரோட்டமா பாக்குறீங்க இல்லையா? எஜமானராக உருவாக்குற பாபா அல்லது உலகத்தின் எஜமானராக உயர்த்தக்கூடிய பாபா வந்துட்டார். சொர்க்கத்தின் எஜமானரா உருவாக்குற பாபா நம்மளை உயர்த்துறாரு. அவரே வந்துட்டார். பாபா கீதையின் உண்மையிலும் உண்மையான பகவான். நீங்க யார அப்பான்னு சொல்றீங்களோ அவரு தான் கீதையின் உண்மையான பகவானே. ஆத்மாவுடைய புத்தி பாபா பக்கம் போயிடுது. இது ஆத்மாக்களுக்கு தந்தை மேல உள்ள அன்பு. இல்லையா? கீதையின் உண்மையிலும் உண்மையான பகவான் இந்த பாபா. அப்ப நீங்க பிரம்ம பாபா எதிர உட்கார்ந்துட்டு இருந்தாலும் புத்தி எங்க போகுது? உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற பாபா பக்கம் போகுது. பாபா நினைச்சாதான் அங்க ஆனந்த கண்ணீர் வரும். பிரம்ம பாபா பார்த்தா ஆனந்த கண்ணீர் வராது. இதுதான் ஆத்மாக்களுக்கு அப்பா மேல உள்ள அன்பு. இந்த மாதிரி அன்புல குஷி அதிகமாகுது பாருங்க. யாருக்கு அதிகமாகுது? யாரு ரொம்ப காலமா அப்பாவை பிரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அன்பு நிச்சய புத்தி குஷி அதிகமாயிட்டு இருக்குது. பாபா தானே சொல்றாரு, நான் உங்களை சுகத்தின் சம்பந்தத்துல அனுப்பி இருந்தேன். இப்ப நீங்க துக்கத்தின் பந்தனத்துல இருக்கிறீங்க. சொர்க்கத்திலையும் கணவன் மனைவி தான், சொர்க்கத்திலையும் அப்பா குழந்தை தான், இப்பவும் அதே தான். ஆனா அப்ப துக்கம் இல்லை, பந்தனம் பற்று இருந்துச்சு. உடம்புன்னு நினைச்சதுனால இப்ப பந்தனத்துல மாட்டிக்கிட்டீங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லோருமே 84 பிறவி எடுக்க மாட்டாங்க. 84 லட்சம் பிறவியுடைய சக்கரமும் யாருடைய புத்தியிலுமே பதியாது. இல்லையா? எல்லாரும் 84 பிறவி எடுக்கவும் முடியாது. அப்ப அந்த 84 பிறவி எடுத்த ஆத்மாவுக்கு தான் இந்த அன்பு இருக்குது. அதே ஆத்மா தான் இப்ப பந்தனத்துல மாட்டிக்கிச்சு. மற்றபடி 84 லட்சம் பிறவிகளின் சக்கரம் யாருடைய புத்தியிலும் பதியாது.
ஒருவேளை பாபாவுடைய புத்தியிலே கூட பதியாதோ என்னவோ தெரியல. அதனால தான் நாடகத்தை 84 முடிச்சிட்டாரு இல்லையா? ஏன்னா அதுக்கு மேலே ரொம்ப மோசமாக தான் இருக்கும் உலகம். இப்பயே இப்படி இருக்குது. 84 லட்சம்னா அப்போ இங்கே உண்மையிலே நெருப்பே இருக்கும். இப்போவே வறுத்து எடுக்குது வெயில் இல்லையா? பாபா 84 பிறவி சக்கரத்தை மிகச்சரியா சொல்லியிருக்கிறார். பாபாவுடைய குழந்தைங்க மட்டும்தான் 84 பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு கல்பத்திலையுமே. ஆனா எடுத்தது எது? ஆத்மா. அதை புரிஞ்சுக்கோங்க. நாம புரிஞ்சுக்கணும். அதுல தான் மெயின் ப்ராக்டிஸ்லேயே மெயின் ப்ராக்டிஸ் என்னது? நான் ஆத்மா. இந்த கர்மேந்திரியங்கள் மூலமா கேட்குறோம். பாபா அப்படியே ஆத்மா ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. நான் ஆத்மா ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லலை. அது ஒரு சில வானிலை சொல்லுவார், இப்படி உங்களுக்குள்ளே பேசிக்கோங்கன்ட்டு. ஆனால் நிறைய வானிலை சொல்லாமலே வரும். இப்போ என்ன சொல்கிறாரு? நாம் ஆத்மா. இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கேட்குறோம். பாபா கூட ஒரு ஆத்மா தான், பரமாத்மா. ஆனால் இந்த பிரம்மாவின் வாய் மூலமா பேசிட்டு இருக்காரு. ஆனா பேசுறது யாரு? ஆத்மா. அவரே சொல்றாரு, நான் இந்த பிரம்மாவுடைய சரீர உறுப்புகளின் ஆதாரத்தை எடுக்க வேண்டி இருக்குது. வேற ஞானம் வேற எப்படி கொடுக்க முடியும்? இவர் வழியா தான் கொடுக்கணும். ஆனா இவருடைய பேரை பிரம்மான்னு வைக்கணும். பிரஜாபிதா பிரம்மாவாக மனிதர் தான் இருக்கணும் இல்லையா? இல்லையா? அதான் பாபா சார். அப்ப பிரம்மா உலகத்தை படைக்கிறாரு. இப்ப ஒரு உங்களுடைய படைப்பு யார் யாரு? உங்களோட படைப்பு உங்க அக்கா அண்ணன் இல்லையா? ஸோ 3 குழந்தைக்கு அதுதான் உங்களுடைய படைப்பு. அப்ப அது உங்க படைப்புனா அதை படைக்கிறவர் யாரா இருக்கணும்? இல்லம்மா, நீங்க தான் படைப்பவர் அந்த 3 பேருக்கு. அப்ப நீங்களும் மனுஷனா தான் இருக்கணும். மனுஷனுக்கு தான் மனிதன் படைப்பு வர முடியும். அதே மாதிரி இந்த மனித சிருஷ்டியோடைய படைப்பாளர் அப்பா அப்படின்னா அவரும் மனுஷனா தானே இருக்கணும். பிரம்மா சொல்றாருப்பா, அப்ப பிரம்மா மனுஷனா தானே இருக்கணும். மனிதர் தானே இருக்கணும். சூக்ஷ்ம வதனத்துல பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்தூல வதனத்துல தான் பிரஜாபிதா பிரம்மா. இது அழகா அப்படியே ஏதோ ஒரு வானிலை பிரஜாபிதா அங்கேயா இருப்பாருன்னு சங்கர் பாட்டிங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. அப்ப அங்க இருக்கிறது பிரம்மா, இங்க இப்ப ஒன்னா சேர்த்து சொல்றாங்களே பிரஜாபிதா பிரம்மா இங்கே தானே இருப்பாங்கன்ட்டு. என்ன பண்ற? அந்த ஆத்மாவுடைய நடிப்பு எப்படி இங்க இந்த ஒரு டிராமா நடந்துன்னு இருக்குதோ அது மாதிரி இங்க ஒரு டிராமா. இப்ப பாபா சொல்றாரு, சூக்ஷ்ம வதனத்துல பிரஜாபிதா பிரம்மா கிடையாது. ஸ்தூல வதனத்துல வந்து சொல்றாரு, நான் இந்த பிரம்மாவுடைய உடல்ல பிரவேசமாகி தான் உங்களை தத்து எடுக்கிறேன்ட்டு. யார் உடல்ல பிரவேசமாகி தத்து எடுக்கிறாரு? அவர் தான் பிரஜாபிதா இல்லையா? நீங்கள் அறிவீர்கள், நாம ஆத்மாக்கள் ஈஸ்வரனுடைய மடியில போறோம். சரீரம் இல்லாம மடி இருக்க முடியாது. ஈஸ்வரனுக்கு உடல் கிடையாது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, மனிதனை படைத்தவர் மனிதனா தான் இருக்க முடியும், பிரஜாபிதா. அது ஸ்தூல உடல் கொண்டவராக தான் இருக்க முடியும். ஆனா சிவனும் நமக்கு தந்தை தான். இவர் மூலமா படைக்கிறதே அவரு தான். ஆனா அவர் மனுஷன் கிடையாது. அதனால்தான் பாபா சொல்றார், நீங்களும் உடல் கிடையாது, ஆத்மா. ஆத்மாவை நான் மாத்துறேன், உடலை மாத்தல இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இந்த பிரம்மா உடல்ல பிரவேசமாகி உங்களை தத்து எடுக்கிறேன். ஸோ பிரஜாபிதா பிரம்மா சூக்ஷ்ம வதனத்துல கிடையாது, இங்கேதான் இல்லையா? நான் இதை எதுக்கு மெயினா சொல்றாரு அதை புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க தப்புத்தா,
சூக்ஷ்ம, அதாவது இது பாபா சாக்கார வாணியில சொல்றாரு. பிரம்ம பாபா இங்க உயிரோட்டமா இருக்கும்போது சொல்ற வாணி. இந்த வாணியை வச்சுட்டு அவங்க புத்திசாலித்தனமா சங்கர் பாட்டி என்ன சொல்றாங்க, பிரம்மா ஃபரிஸ்தா வைட்டர்ல பாருங்க, வாணியில அவரே சொல்லியிருக்காரு சூக்ஷ்மோதனவாசி பிரஜாபிதா கிடையாதான், இங்கேதான். இப்ப நாங்க தான் பிரஜாபிதா, அவர் பிரம்மா, நாங்க பிரஜாபிதாவாம். ஆனா பாபா உண்மையில எதை சொல்றாரு தெரியுமா, பக்தியில மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பார். படுத்துட்டு இருக்கும்போது தொப்புள் வழியாக மலர், தாமரை மலர் இருக்கும், அது மேல பிரம்மா இருப்பார். அப்ப அந்தரத்தில் தங்கிட்டு இருக்காருன்னா அவர் என்ன சூக்ஷ்மவாதனவாசியான அதை காட்டினார் அவரு இல்லையா. அப்ப பிரம்ம சூக்ஷ்மவாதனவாசியே ஆகல. இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாருங்க, இது யாருன்னா நம்ம கிட்ட ஆரம்பத்துல அப்படி பாவனையா பேசின ஆத்மா அதை நம்பி விழுந்து அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குது. நானும் புரிய வைக்கிறேன், பாவம் என்ன பண்றது, சக்தி கொடுங்க இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, அப்ப சூக்ஷ்மவாதனத்தில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரியா காட்டுவாங்க பிரம்மாவை. அப்ப அவரும் இங்கதான் இருக்கணும், மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துலதான் அவரும் வந்திருக்கணும். அவரு தான் மகாவிஷ்ணுவை படிக்கிறாருன்னா இதே பூமியில தானே படிச்சிருக்கணும். அந்த அர்த்தத்துலதான் அவர் சொல்றாருன்ற விஷயமே தெரியல அந்த ஆத்மாக்களுக்கு. இப்ப பாபா சொல்றாரு, அதுதான் என்ன பிரச்சனை, ஒரு வீடியோ பாக்குறாங்க, டக்குன்னு பாபா மேல நிச்சய புத்தி வந்துட்டாங்க. முரளி வீடியோ பாருங்கன்னா பார்க்க டைம் இல்லைன்றாங்க. முரளி வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஜென்ரல் வீடியோ பார்த்து நிச்சய புத்தி வந்துடுறாங்க, அங்க போயிடுறாங்க. அங்க ஜென்ரலா இந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்க டைம் இருக்காது. அதனால இப்படி அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கு இதுதான் அர்த்தம்னு அவங்களுக்கு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லை. அதுதான் சரி. அப்ப பாபா சொல்றாரு, ஸ்தூல வதனத்துல சிவபாபாவே சொல்றாரு, நான் இந்த பிரம்மா உடல்ல தான் பிரவேசமாகி உங்களை தத்து எடுக்கிறேன். அப்ப பிரஜாபிதா இன்னும் சூக்ஷ்ம வதனத்துல இருப்பாரு, இங்கதான் இருக்கிறாரு இல்லையா. இந்த பிரம்மா தான் பிரஜாபிதா பிரம்மா இல்லையா. இப்ப பிரம்மாவுடைய பேரு தான் பிரஜாபிதான்றது. அவங்க பக்தியில காட்டின மாதிரி மேல அந்தரத்துல தொங்கிட்டு மேலெல்லாம் கிடையாது, மேல இருந்தா படிக்கிறாரு அப்படின்னு கேட்கறது தான் இதோட உண்மையான அர்த்தம். இன்னொன்னு, ஈஸ்வரன் மடியில ஆத்மாக்கள் நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, மடினாலே உடம்பு இருந்தா தானே மடி. மடின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது, பசுமாட்டுக்கு தான் மடின்னுவாங்க இல்லையா. அதுதான் காமதேனு அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே என்ன, சிவபாபாவுடைய ரதத்துடைய நினைவு தான் இல்லையா. உள்ள காமதேனுவா இருந்தது சிவபாபா தான், தாயாக இருந்து தத்து எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு தற்காலிகமா ஒரு சரீரத்துல வரார், தனக்குன்னு எடுக்கல ஆனா வரார். ஆத்மா சொல்லுது, நான் சரீரத்தின் மூலமாக இவருடையவரா ஆகிறேன். இந்த பிரம்மாவின் சரீரத்தை சிவபாபா கடனா பெற்றுக்கொண்டுள்ளார். இந்த சரீரமான உண்மையிலே சிவனுடையது கிடையாது. அதனால்தான் பாபா சொல்றார், காலில் விழுறது மாலை போடுறது தேவையில்லை. இது என்ன சிவனுடைய உடம்பு, இது அப்படி ஆயிடுது இல்லை கடைசியில். இப்போ பாபா சொல்றாரு, ஆத்மா இவருக்குள்ள பிரவேசமாகி இருக்குது. உங்களுடைய சரீரத்திலையும் கூட ஆத்மா பிரவேசமாச்சு தானே, அதே மாதிரி தான். ஆனா இது கர்ப்பத்துல இருக்கும்போது ஆத்மா போய் பிரவேசம் ஆயிடுச்சு நமக்கு, அவர் கர்ப்பத்துல வரல. ஆனா அதே மாதிரி தான் பிரவேசம் ஆகுது இல்லையா. இந்த பாபா கூட சொல்றாரு, நான் இவருக்குள்ள இருக்கிறேன். சில நேரம் குழந்தையாக ஆகிறேன், சில நேரம் அம்மாவாகவும் ஆகிறேன். மந்திரவாதி அல்லவா. அநேகர் பிறகு இந்த விளையாட்டை மாய மந்திரம்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. குழந்தையாகவும் ஆகிறார். பிரம்ம பாபா ஊட்டி விடுவார். இப்போ ஊட்டி விடும்போது சிவபாபாவுக்கு ஊட்டி விடுறாருன்னா சிவபாபா குழந்தை ஆயிடுறாருல்ல. சில சமயம் அம்மாவும் ஆயிடுறாரு, மந்திரவாதி இல்லையா. அதான் அதிசயமான விளையாட்டு. ஸோ இந்த விளையாட்டே எதுவும் மாய மந்திரம்னு மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உலகத்துல பொய்யான ரித்தி சித்தி ஏமாற்று வேலை நிறைய நடைமுறையில இருக்குது. கண்ணு முன்னாடி பார்க்குறோம், எங்க பார்த்தாலும் எப்படி ஏமாத்துறாங்க இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, நான் தான், அதாவது கருவூராருக்கு நான் தொண்டு செஞ்சேன், சிஷ்யனா இருந்தேன், அதோடைய பலனாக தான் நான் இப்படி வந்திருக்கிறேன், இப்போ எனக்கு கடந்த பிறவிலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்றார்.
அப்புறம் சொல்கிறாரு, ஒன்று சொன்னாரா சொல்லிட்டு, நான் தான் கருவில் இருக்க சிஷ்யனாக இருந்தேன், நான் தான் கருவூரராக இருந்தேன், நானே தான் ராமலிங்கமாக இருந்தேன், நானே தான் முருகனாகவே இருந்தேன் போயா. அப்போ அவர் சொன்னதே உண்மைன்னு வச்சுட்டாலும் ஒரு உண்மை இன்னொன்று பொய்யாக்கிறது. கருவூரருக்கு சிஷ்யனாக இருந்தவரே எப்படி கருவூரராக இருக்க முடியும் ஒரே நேரத்தில்? அப்போ மக்கள் என்ன சொன்னாலும் நம்ம தயாராக இருக்கிறாங்க இல்லையா? அதான் பாபா சார், ஏமாத்து வேலை நடைமுறையில் எவ்வளோ அதிகம் நடக்குது, ரித்தி சித்தி வேலை இல்லை. கிருஷ்ண பாபா சொல்லுவார் தெரியுமா அடிக்கடி, போகிறாங்க ஏதோ ஒன்று நினச்சிட்டு போகிறாங்க, நடந்துட்டா போதும் உடனே ஃபேமஸ் ஆக்கி விட்டுறாங்க. அது மாதிரி ஒரு 4 பேர் சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவிக்கு வயிற்றில் கட்டி இருந்துச்சு, குழந்தை பிறக்கணும், நான் சொன்னேன் ஐயா நீங்கள் தான் காப்பாற்றணும், அப்புறம் கட்டி இருந்த இடமே தெரியல. எவ்வளோ அற்புதம், இது ஒரு மிராக்கிள். அவர் சொன்னார் நீ இப்போ சரியாயிடும்னாரு, ஆயிடுச்சு, அப்படியே பலி ஆயிட்டார். இந்த மாதிரி அவர் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பார். அதில் ஏதோ ஒன்று நடக்கும்போது விழுந்துடுறாங்க. அதே மாதிரி பாருங்க, வானத்தில் வட்ட வடிவில் நிலாவா வருவன்னாரு, கடைசியில் பார்த்தா தேடி தேடி பார்த்தாங்க எங்கேயும் இல்லை. ஓ நிலாவை சுற்றி வட்டம் வருதுப்பாங்க, அதுதான் முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கிறாங்க மக்கள்? அப்போ முன்ன அவங்க நிலாவே பார்த்தது இல்லை போல இருக்கு, அவ்வளோ நாள் டிவிலே கிடக்குறாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, அதையும் நான் சொல்றேன், ஓ அப்போ நிலாவை சுற்றி வர வட்டத்தை தான் சொல்றீங்களான்னு கூட சொல்றேன். இல்லைங்க, அது விளக்கு மாதிரி இருந்துச்சுங்க. அது எங்கங்க விளக்கு மாதிரி இருந்துச்சு இல்லையா? எவ்வளோ ஏமாத்து வேலை நடக்குது. கிருஷ்ணராகவும் ஆகிடுறாங்க. கிருஷ்ணர், நான் தான் கிருஷ்ணர்னு சொல்லிக்கிறாங்க. யாருக்கு கிருஷ்ணர் மேல பாவனை இருக்குமோ அவங்களுக்கு உடனே கிருஷ்ணர் காணப்படுவார், அவரை ஏத்துக்குவாங்க, அவரை பின்பற்றுபவர்களாகவும் ஆகிடுவாங்க. இது ஒன்று இருக்குது, பாவனைன்னு ஒன்று இருக்குது இல்லை? ஸோ அந்த அளவுக்கு பாவனை இருக்கிறவங்களுக்கு அவங்க கிருஷ்ணராக தெரியுறாங்க, அப்படியே வந்துடுறாங்க, முடிஞ்சு போச்சு. இங்க எல்லாமே ஞானத்தின் விஷயங்கள். முதல்ல இந்த உறுதியான நிச்சயம் வேணும். பொய்யெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்புறாங்க. இங்க சத்தியம் சொல்றேன், இங்க உட்காந்துட்டு சந்தேகம் கேட்கறது. நான் எப்படி நம்புறது? நீங்க தான் சொல்றீங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா? யார் கேட்குறாங்க? சித்தர்கள், ரிஷி முனிவர்கள் இதையெல்லாம் பெரிய ஆளா நினச்சிட்டு ஃபாலோ பண்றவர் கேட்குறாரு. கடவுள் சொல்ற ஞானத்துக்கு ஆதாரம் இருக்குதா? இப்போ அவங்க சொன்னதுக்கு இருக்குதா? கேட்குறாங்க. இங்க எல்லாம் ஞானத்தின் விஷயம், உறுதியான நிச்சயம் வேணும். நான் கடைசியில் எல்லாருக்கும் காட்ட தான் போறாரு, ஆனால் அந்த நேரம் டைம் கிடையாது. ஏன்னா ஒரு அப்பா சொல்றாரு நான் சொத்து கொடுக்குறேன், நீ தான் அப்பான்னு நான் எப்படி நம்புறதுன்னா எவ்வளோ பெரிய நிந்தனை இல்லையா? எதுவுமே கொடுக்க போறதில்ல, அவங்கள நம்பின்னு இருக்கிறீங்க. நான் ஆத்மா, நிச்சயம் வைங்க. நான் ஆத்மா பாபா, நான் உங்களுடைய குழந்தைங்க பாபா, நீங்க என்னுடைய தந்தை. பாபா சொல்றாரு நான் ஆத்மான்னு நீங்க நிச்சயம் வைங்க. பாபா சொல்லுவாரு நான் உங்க தந்தை, உங்களை திரிகாலதரிசி ஆக்குறேன். இந்த மாதிரி ஞானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. யாராவது கொடுக்குறாங்களா? காட்டுங்க. விபூதி வர வைக்கிறேன், இதை வர வைக்கிறேன், அப்படிதான் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்க முடியும். இந்த மாதிரி அற்புதமான ஞானத்தை கொடுக்க முடியுமா? இங்க நம்மளுடைய முந்தைய ஜென்மத்தை சொல்றாரு. அவரு பெருமையா அவருடைய ஜென்மத்துல நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு கதை விட்டுன்னு இருக்கிறாரு. இங்க உங்களுடைய ஜென்மத்தை சொல்றாரு இல்லையா? பக்தி மார்க்கத்துடைய இறுதி எப்ப வருதோ அப்பதான் தந்தை வர வேண்டி இருக்குது. அப்பா வந்துட்டாருனாலே பக்தி மார்க்கம் முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம். அப்பதான் வர்றார். நீங்க அப்பாவுடையவரை ஆகுறீங்கன்னா உங்களுக்கு அப்ப பக்தி முடிஞ்சிருச்சு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு சிவலிங்கத்தின் சாட்சாத்காரமும் அகண்ட ஜோதி ஸ்வரூபத்தின் சாட்சாத்காரமும் ஏற்படுது. அப்படியே தியானத்துல இருக்கும்போது அப்படியே அந்த ஒலி அதெல்லாம் காட்சி கிடைச்ச உடனே ஒரு அகங்காரம் வந்துடுது, எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. அவர் சொல்றாரு எனக்கு முருகப்பெருமானே உள்ள வந்து எனக்கு வாஸ்து யோகம் கற்றுக் கொடுத்தாரு இல்லையா? ஏதோ ஒரு காட்சி கிடைச்சிருக்கோம், மிஞ்சி மிஞ்சி போனால் அதான் வந்திருக்கும்.
அப்போ அவர் சொன்னது ஏதோ ஒன்று நடந்தோடனே அவங்களுக்கே எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு காட்சி ஏற்படுது. அவங்களுடைய பாவனை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நான் நிறைவேற்றுறேன். ஜோதி வடிவா சிவனை நினைக்காம சங்கர் ரூபத்திலேயே சிவனை நினைச்சாங்கன்னா சங்கராவே தெரியும். ஆனால் அவர் ஒன்றும் அப்படி இல்லை. அவங்க எப்படி இறைவன் இருப்பார்னு நினைக்கிறாங்களோ அதை நான் நிறைவேற்றுறேன். ஏன்னா அதை பார்க்கணும்னு துடிக்கிறாங்க, பாவம், நிறைவேற்றுறேன். ஆனால் அதை பார்க்கறதுனால அவங்க ஒன்றும் என்னை சந்திக்கலை, என்னை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க கேட்குறாங்க, எனக்கு பார்த்தனே, எனக்கு சத்தம் கேட்டுச்சா, அப்போ அது என்ன? அது உன் பாவனை இல்லையா? மம்மாவை பார்க்கும்போது நிறைய பேருக்கு துர்கை காட்சி கிடச்சிது. சொன்னாங்க, மம்மா நான் பார்த்தேன் மம்மா, நீங்கள் சிங்கத்து மேலே இருந்தீங்க, சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, அப்புறம் வெள்ளை ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தீங்க, நீங்கள் தான் துர்கையா? என்ன நீங்கள் தான் கடவுளா? அம்மா சொல்ல, அது ஒன்றும் இல்லை, உன்னோட பாவனை. தன் மேலே புகழ திருப்பிக்கல. அதுதான் அஞ்ஞானிக்கும் பாபாக்கு என்ன வித்தியாசம்? அப்பா பக்கம் கையை காட்டணும், அப்பாவை பக்கம். இவர் ஆரம்பத்தில் முருக பக்தர்னு சொன்னவர் ஒரு டைமுக்கு அகங்காரம் உள்ளே போனேன்னு, நான் தாயா முருகனே, நான் தாயா நாளைக்கு ஜோதியா வரப்போகிறேன் சொல்கிறார். அப்போ பாருங்க, அதனால் அவங்கெல்லாம் என்னை சந்திக்கிறதே கிடையாது. இப்போதான் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பாபாவும் புள்ளி, நாமும் புள்ளி. ஆத்மா எனக்குள்ள இந்த ஞானம் இருக்குது, ஆத்மாக்களாகிய உங்களுக்குள்ளேயும் இப்போ இந்த ஞானம் இருக்குது. ஆனால் யாருக்குமே ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியது, இங்கே சும்மா நடிச்சுட்டு போகிறதுக்கு வந்துருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. யாருக்காவது தெரியுமா இந்த ரகசியம்? எல்லாம் இங்கேயே இருக்கிறதுக்காக யோகா கற்றுக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்படியே ஒளி தேகமாகி இங்கேயே இருப்பாங்களாம். பாபா சொல்றாரு, எப்போ நீங்கள் பாபாவுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ரோமம் சிலிர்த்து நிற்கிது. சொல்லாங்களே மயிர் கூச்செறிதல்னு வாங்களே, அப்படியே மேனி சிலிர்க்குது. ஆஹா, ஞானக்கடலாகிய சிவபாபா இவருக்குள்ள அமர்ந்து நம்ம கற்பிக்கிறாரு. இப்போ நம்ம மதுபனில் போனோன்னா ரொம்ப தூரத்தில் இருந்து தான் பார்க்குறோம், அப்போவே நமக்கு மெய் சிலிர்க்குது. ஆனால் ஆரம்பம்னா ஒரு 20 வருஷம் முன்னாடியே பாபா இறங்கி ஒவ்வொருத்தரையும் பார்த்து டோலி கொடுத்துட்டு போவாராம். எப்படி இருக்கும் பக்கத்தில் பார்த்தா? மறக்குமா வாழ்நாள் ஃபுல்லாக? ஆனால் அந்த மாதிரி பார்த்தவங்களே பாபா விட்டு போயிட்டாங்க, சங்கர் பார்த்தியாவும் ஆகியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஸோ இதுதான் அப்போ மைண்டுக்குள்ளே பேசிடுவோம். ஆஹா, சிவபாபா எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. திரும்ப திரும்ப மனசில் ஆசை போடணும். மற்றபடி கிருஷ்ணர் அல்லது கோபியரின் விஷயமெல்லாம் கிடையாது. கிருஷ்ணர் பின்னாடி போய் பெண்கள் போய் டான்ஸ்லாம் ஆடலை. நீங்கள் தான் அந்த கோபியர்கள். நீங்கள் உங்களுடைய மேனி சிலிருக்குது பாருங்க, மெய் மறந்து இருக்கிறீங்க பாருங்க, மயங்கி கிடக்குறீங்க பாருங்க. இங்கேயும் கிடையாது, சத்தியுகத்திலையும் கிடையாது. யாரு? கிருஷ்ணர் கோபியர் விளையாண்டுட்டு இருக்கிறது இங்கேயும் நடக்க போறதில்ல, அங்கேயும் நடக்க போறதில்ல. அப்படியே கிருஷ்ணர் பின்னாடி வெறும் பெண்களா சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இங்கேயும் நடக்காது, அங்கேயும் நடக்காது. இங்கே இப்ப சங்கமயுகத்துல பாபா முன்னாடி நாம சுத்துறது தான் அது. ஏன்னா அங்க ஒவ்வொரு இளவரசிகளும் அவங்கவுங்களோட மாளிகையில தான் இருப்பாங்க. வேதத்துல எவ்வளவு தவறா குளிக்கிற இடத்துல எல்லாம் போய் அவர் கலாட்டா பண்ணாரு, அப்படி இப்படின்னு நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. யாரு பாபா கிட்ட ஆஸ்தி அடையணுமோ அவங்களால மட்டும்தான் இந்த எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அதனால
இந்த குஷி மனசுல இருக்கணும். நீங்க தான் தாயும் தந்தையும்னு சொல்றாங்க, ஆனா அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்கல. அப்பான்னு சொல்றது என்னமோ சரிதான், தாயின்னு சொல்றது யார? மாதாவோ அவசியம் வேணும் இல்ல? இந்த மாதாவுக்கு யாரும் மாதா ஆக முடியாது. இந்த ரகசியம் மிகவும் புரிஞ்சிக்க வேண்டியதாகும். மேலும் தந்தையை நினைவு செய்யணும். தந்தை சொல்றாரு, உங்களுக்குள்ளேயும் எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது. குணமற்ற என்கிட்ட எந்த ஒரு நல்ல குணமும் இல்லைன்னு பாடுறாங்க. இப்ப குழந்தைகளை குணவான்களாக மாற்றணும். எந்த ஒரு காம விகாரமோ கோப விகாரமோ இருக்கவே கூடாது. தேகத்தின் அகங்காரமே இருக்கக்கூடாது. பாருங்க, பாபா சொல்றாரு, இளவரசனுக்கு ஒரு மாளிகை இருக்கும், இளவரசிக்கு ஒரு மாளிகை இருக்கும். அப்படி அந்த மாதிரி பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையக்கூடியவங்களால மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா என்னால புரிஞ்சிக்க முடியுதுன்னா உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும்ன்றாரு. இப்ப என்ன அர்த்தம்? ஆஸ்தி உங்களால எடுக்க போறீங்கன்னு அர்த்தம், கன்ஃபார்ம்னு அர்த்தம் இல்லையா? எவ்வளவு குஷி இருக்கணும். மற்றவங்களுக்கு புரியாத ரகசியமெல்லாம் எனக்கு புரியுதுன்னா என்ன அர்த்தம்? ஆஹா, பாபா எனக்கு அந்த ஆஸ்தியை கொடுக்குறாரு, நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. அந்த குஷி அதை நினைச்சு உருகணும் இல்லையா? இப்போ பாபா சொல்றார், நீங்க தான் தாயும் தந்தைன்னு சொல்றாங்கல்ல. சரி, சிவபாபா தந்தை, அது கரெக்டு தான். இப்போ தாய் யாரு? அம்மா அவசியம் வேணுமே. ஸோ இதில் கரெக்டாக இவரை சொல்கிறேன்னு சொல்லலை. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பிரம்ம பாபாவை பார்த்து சொல்கிறார், இந்த மாதாவுக்கு யாரும் மாதா ஆக முடியாது. ஏன்னா மம்மாவை கூட சொல்ல முடியாது. ஏன்னா மம்மாவுக்கு அம்மா வந்து பிரம்ம பாபா, பெரியம்மா. ஆனால் பிரம்மாவுக்கு அம்மா யாருமே கிடையாது. சிவபாபாவுக்கு யார் அப்பா கிடையாதோ, கணவன் கிடையாதோ, ஆனால் பிரம்ம பாபாவுக்கு அப்பா உண்டு, கணவன் உண்டு, ஆனால் அம்மா கிடையாது. மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா இருக்குது, இவரு தான் அம்மா, ஆனால் இவருக்கு அம்மா கிடையாது. எவ்வளோ செம ஆச்சரியம் இல்லை? இந்த மாதாவுக்கு யாரும் மாதா ஆக முடியாது. இந்த ரகசியம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால தந்தையை நினைவு செய்யணும், தாயை நினைவு செய்யணும்னு பாபா சொன்னதே கிடையாது. தந்தையை நினைவு செய்யணும். தந்தை சொல்றாரு உங்களுக்குள்ள. அப்ப பாருங்க, இதையும் சங்கர் பார்த்தீங்க புத்திசாலித்தனமா பாருங்க, பிரம்மாவை தாயின்னு சொல்லிட்டாரு. அப்ப தந்தை யாரு? நாங்க தான் தந்தையா? எப்படியெல்லாம் அங்க பாருங்க. இப்ப பாபா சொல்றாரு, இந்த ரகசியம் புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்றது, அவங்க கூட பேசினாலே சிரிப்பாக தான் வரும். அப்போ நான் கேட்குறேன், அப்படியா? சரி, இவர் அம்மாவா? சரி, அது சொல்கிறாங்க, இவர் அம்மா, சிவன் அப்பா. சரி, அம்மா அப்பாவை முடிஞ்சிச்சு. அப்போ அங்கே சங்கர் பார்ட்டியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்லுவீங்க? அவர் பாப் தாதா. இவங்க அம்மாவா, அவங்க அப்பாவா, அவங்க பாப் தாதாவா? பாருங்க, இந்த ஞானத்தை ஆழமாக போடாதுன்னா அதுதான் முரளி, அதில் தான் மெயினே இல்லையா? பாபா சொல்றாரு, தந்தையை நினைவு செய்யணும். உங்களுக்குள்ள எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது. பாபா இது ரொம்ப முக்கியமாக சொல்ற, என்ன அப்பான்னு சொல்லிட்டீங்கன்னாலே என்ன மாதிரியே தான் நீங்கள் நடந்துக்கணும். நான் சொல்கிற வழிபடி தான் நடக்கணும். எந்த ஒரு அவகுணமும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா அப்பா பேர் கேட்டு போயிடும். எல்லாம் பாடுறாங்களா, குணமற்ற என் குணமே இல்லை என்கிட்ட அப்படின்னு பாடுறாங்க தேவதை முன்னாடி போய்.
இப்போ உங்களை மீண்டும் தேவதையாக்கணும்னா என்ன ஆக்கணும்? குணவான்களாக குழந்தைங்களை மாற்றணும். அதுக்கு தான் பாபா வந்திருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? மிகப்பெரிய 2 எதிரி கூட எந்த சகவாசமும் வச்சுக்காதீங்க. யார் அந்த 2 எதிரி? காமம், கோபம். மிகப்பெரிய எதிரிங்க. இருக்கவே கூடாது. எந்த ஒரு காம விகாரமோ கோப விகாரமோ இருக்கவே கூடாது. தேகத்தின் அகங்காரமே இருக்கக்கூடாது. பணிவு ஒன்றுமே தெரியாது. பாபா சொல்கிறத அப்படியே செய்வேன் இல்லையா? அப்படி இருக்கணும். இந்த இதில் இன்னொன்று அகங்காரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இருக்கவே கூடாது. தேகமே இல்லைப்பா சிவபாபாவுக்கு. அவருக்கு ஞானம் தெரியுது. தேகம் இருக்கிறனால தான் எல்லாம் போச்சு. அப்புறம் என்ன தேக அகங்காரம் இல்லையா? வெறும் ஆத்மா. பாபா சொல்கிறத செய்கிறோம். இந்த உடம்பை வச்சு பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா பாபா சொல்லியிருக்கார், அகங்காரத்தில் பெரிய பெரிய மகாரதிகள்லாம் விழுந்துடுவாங்கன்னு சொல்கிறார் இல்லையா? கரெக்டு, அதுதான். இந்த சமயம் நீங்கள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க பாபா முன்னாடி. இங்கே தான் இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சும் கூட மனச்சோர்வு ஏன் வருது? இறைவனோட குழந்தை, உலகத்தின் அதிபதியோட குழந்தை, அவர்கிட்ட படிக்கிறீங்க, ஏன் மனச்சோர்வு வரணும்? வரவே கூடாது. எனது பாக்கியமேன்ற மாதிரி அப்படியே ஆனந்தத்திலே மூழ்கி இருக்கணும். மீராவை தான் அப்படி காட்டுவாங்கல்ல, அப்படியே மூழ்கி இருக்கிற மாதிரி அப்படி இல்லை இருக்கணும். ஆனால் அந்த பக்குவம் அடைஞ்ச மனநிலை கடைசியில தான் வரும். மீரா கிருஷ்ணருடைய நினைவில் மயங்கி இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் ஒன்றும் தம பிரதானமாகல உலகம். இப்போ மயங்கி கிடக்கணும் சிவா, அதில் தான் இருக்குது. ஸோ அது கடைசியில் தான் வரும் அந்த ஸ்டேஜ். அதுக்கு பேர் தான் என்னது? கர்மாதீத நிலை இல்லையா? கடைசியில் வரும் அது. இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த நிலை கடைசியில் தான் வரும். அதீந்திரிய சுகம்னா என்னன்னு கோபகோபியர்கிட்ட கேளுங்கன்னு பாடி இருக்கிறாங்க. அப்போ அந்த அதீந்திரிய சுகம்னா உடலையே மறந்தாச்சு, மறந்த சுகம் அது. அதீந்திரியன்னா கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம். இந்திரியங்களுக்கு இந்திரிய சுகம்னுவாங்க, 5 புலன்களால் அனுபவிக்கிற சுகத்தை. அத்திந்திரிய சுகம், இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம், நினைக்க நினைக்க சுகம். இது நினைவுல வர்ற சுகம் இந்த அதீந்திரிய சுகம். அப்படின்னா என்னன்னு கோபகோபியர்கிட்ட கேளுங்கன்றாங்க. நீங்க தானே அந்த கோபகோபியர், உங்கள்கிட்ட தான் கேட்கணும். கடைசியில் உங்க முகத்தை பார்க்கும்போது எல்லாம் அலறுவாங்க. நீங்க அப்படியே மெய் மறந்து இருக்கிறத பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஞான கண்ணே திறக்கும். உங்க குடும்பம் எல்லாம் சின்ன பின்னமா ஆகியிருக்கும். அப்ப வருவாங்க, அவங்களுடைய குடும்பமும் சின்ன பின்னமா ஆகியிருக்கும். அப்ப அவங்க வருவாங்க, கோபத்துல வருவாங்க, உங்ககிட்ட ஏதோ சொல்லலாம், பாரு நம்ம குடும்பத்தையும் அவனை பழி வாங்கலான்னு கூப்பிட்றதுக்காக வருவாங்க. நீங்க அப்படியே மெய் மறந்து இருக்கிறத பார்த்தோன்னா ஆச்சரியமாயிடும். இவங்க இங்கத்தை சார்ந்தவங்க கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்னு அப்பவே அவங்க உணர்வாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்தவொடனே அப்படியே அவங்க கிட்ட அந்த சாந்தியின் அதிர்வலைகள் பரவுறதை பார்ப்பாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய கடமை இருக்குது. இன்னும் மனநிலையில எந்த அளவுக்கு ஏறணும் இல்லையா? ஆனால் இந்த நிலை கடைசியில தான் வரும் அப்படின்னு நீங்க விட்டுறக்கூடாது. இப்பயே பயிற்சி பண்ணாதான் அந்த டைம் வரும். அது எப்போ வேணாலும் வரும் இல்லையா? நான் 75% அதீந்திரிய சுகத்தில் இருக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த சமயம் பாவங்களின் சுமை தான் அதிகமா இருக்குது. குருவின் கிருபையினால, கங்கா ஸ்நானத்தினால பாவங்கள் நீங்கிறது கிடையாது. இது சூப்பரான பாயிண்ட். சாது சன்னியாசிகள், அதாவது உண்மையான சாது சன்னியாசிகள் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக தன்னை கடவுளாக காட்டிக்கிறவங்க ஒரு யுக்தி யூஸ் பண்ணுறாங்க. அது நான் நேற்று தான் பார்த்தேன் ஒரு இன்டர்வியூவில். சொல்கிறார், 40 வருட தவ வலிமையினால் எனக்கு இந்த சக்தியெல்லாம் கிடைச்சேன். நான் நினச்சேன் மழை பெய்யும் நில்ல நிற்கும், முன்னால் பண்ண முடியுமா கேட்குறாரு.
நான் இங்கேருந்து உடம்பு விட்டு அங்கே போவேன், திரும்ப இங்கே வருவேன். சரி நீங்கள் எப்போ சரீரத்தை விடுங்க? நான் இருக்குன்னா இருப்பேன், போனா போவேன். 50 வருஷம் இருக்கனால இருப்பேன், 100 வருஷம் இருக்கனால இருப்பேன் சொல்லலை இல்லையா? ஏன்னா அப்போ உடம்பு ஆசை வேற, போகணும்னு ஆசை கூட கிடையாது அவருக்கு. இன்னொன்று, சரி எப்படி நீங்கள் இதை அடைஞ்சிங்க? பயங்கர புத்திசாலித்தனமான பதில் சொல்றாரு. முருகன் நினைச்சாருன்னா ஆக்க முடியும்பா. முருகன் கருணை வச்சார், எனக்குள்ள வந்து வாசியோகம் கற்றுக் கொடுத்தாரு. 40 வருஷம் தவ வலிமை எல்லாம் காய்ச்சிச்சு. அப்போ நான் இதை பண்ணி ஆனேன்னா எதை பண்ணுன்னு சொல்லுங்க, நாங்களும் அடையணும்னு கேட்பீங்க. அவர் நினச்சா கற்றுக் கொடுக்க முடியும், அவர் இல்லைன்னா முடியாது. முடிஞ்சு வச்சா எப்படி? சூப்பர் பிரில்லியண்டான பதில் இல்லை? அதான் பாபா சார், குருவின் கிருபைனாலும் பாவம் நீங்க அது யாருக்கும் அப்படியே வந்துடுமா அந்த சக்தி? கங்கா ஸ்நானத்தினாலையும் பாவம் நீங்காது. கடைசியில தான் வந்து ஞானம் தர. எல்லாமே பாவத்து சுமையை தூக்கிட்டு அலையும் போதுதான் அவர் விடுவிக்க வரார். கன்யாக்கள் மூலமாக பானங்கள் எய்யப்பட்டதாகவும் இறந்து போனதாகவும் காமிக்கிறாங்க. பிறகு இறக்கும் சமயம் கங்கை நீரை அருந்து செய்தனர். நீங்க இங்க மூர்ச்சை அடையும் பொழுது பாபாவின் நினைவூட்டப்படுகின்றது. என்ன மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. இது குழந்தைங்களுக்கு பழக்கமாக ஆகிடணும். யாராவது நினைவு செய்ய வைக்கணும்னு இருக்கக்கூடாது. சரீரத்தை விடுற நேரத்தில் தானா நினைவு வரணும். யாருடைய உதவியும் இல்லாம பாபாவை நினைவு செய்யணும். அந்த மனிதர்களோ மந்திரம் கொடுக்கறாங்க, அது பொதுவான விஷயம். இந்த சமயம் நிறைய குழப்பங்கள் நடக்குது. நீங்க வெவ்வேறு இடத்துல வசிக்கிறீங்க. அந்த சமயம் சிவ சிவன்னு சொல்லுங்கன்னு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த சமயம் முழுமையான நினைவு இருக்கணும், அன்பு இருக்கணும். அப்பதான் நம்பர் 1 பதவி பெற முடியும். குழந்தைங்க, நீங்க அறிவீர்கள், நான் உங்களுடைய தந்தை. கல்பத்துக்கு முன்னாடியும் கூட உங்களை மனமுள்ள மலர்களாக ஆக்கி இருந்தேன். சத்யுகத்துல யோக பலத்தினால பூ மாதிரி குழந்தைங்க பிறப்பாங்க. துக்கம் தரும் எந்த ஒரு பொருளுமே அங்க இருக்காது. ஏன்னா பேரு என்னது? சொர்க்கம். ஆனா அங்க யாரு வசிக்கிறாங்கன்னு இந்த பாரதவாசிகளுக்கே இப்ப தெரியல. ஏன்னா சாஸ்திரங்கள் அந்த மாதிரி நிறைய எழுதிட்டாங்க. என்னென்ன அங்க கூட ஹிரண்ய கசிபு மாதிரியான அசுரர்கள் இருந்தாங்கன்ட்டு. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் சாதனங்கள். பக்தி கூட முதல்ல சதோ பிரதானமா தான் இருக்குது, பின்னாடிதான் மெது மெதுவாக தமோ பிரதானமா ஆகிட்டே போகுது. சூப்பரா சொல்றாரு பாருங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அதுக்கு தான் அவர் கூடவே இருக்கிற பழக்கம், அந்த ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கு ஏன் மனச்சோர்வு வரணும்? என்ன வேணாலும் ஆகட்டும்பா, எதை கேட்டாலும் கொடுக்குற இறைவன் பக்கத்தில் இருக்கார். உடம்புக்கு அதிகபட்சமாக என்ன தேவை? உண்ண உணவு, உடுத்த உடை, அது கொடுத்துட்டாரு தானே. நாளைக்கு இருக்குமா? அது நாளைக்கு கொடுப்பாரு, ஏன் கவலை? பாபா என்ன விட்டு போயிடுவாரா? மனுஷங்க விட்டுட்டு போவாங்க, பாபா விட்டா போறாரு. ஆனா இந்த நிலை கடைசியில தான் வரும். சமம் அந்த கடைசி நேரம், ஒரு வினாடி கடைசி நேரத்துல நடக்கிற சம்பவத்துல ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். கட்ட 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 ரேங்க் நிர்ணயிக்கப்படும். அந்த ஒரு வினாடி ஒரு கூட்டம் ஒரு மாதிரி நடக்கும், இன்னொரு கூட்டம் ஒரு மாதிரி நினைக்கும். பாபா குழந்தைங்கள கடைசி நேரம்ன்றது இப்பயே நடந்துருக்குது, இப்பயே தான் பார்க்குறோம். ஒரு மாதாஜி வீட்டில் அவங்க கணவர் இறந்துட்டார். அவங்களுக்கு துக்கம் இருக்குது, துடிக்கிறாங்க, அழறாங்க, எல்லாம் பண்றாங்க, முயற்சி பண்றாங்க.
ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க பாபா என்ன செதுக்குறாரு. அழுகுறாங்க, நினச்சி அழுகுறாங்க. அவங்க அம்மா கால் பண்ணிலாம் அழுகுறாங்க, நான் எப்படி தான் பொண்ணை வளர்க்க போகிறேன் அப்படிலாம் அழுகுறாங்க. பட் இருந்தாலும் பாபா என்ன செதுக்கிக்கிறாரு, அந்த நிச்சய புத்தி இருக்கு. ஆனால் இதை ஃபோன் பண்ணி ஒருத்தங்கிட்ட சொல்கிறாங்க பாருங்க, அவங்க அம்மாவுக்கு பாபா மேலே நிச்சயம் போயிடுச்சு. என்னத்த வாரிக்கிட்ட இவர்கிட்ட வந்து தொடர்ந்து என் குடும்பத்தில் சாவா வந்துட்டு இருக்குது. இது கொஞ்சம் லேட்டாக நடக்குது. கடைசி நேரத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். அந்த நேரத்தில் பாபா சொல்றார், நினைவும் இருக்கணும், அன்பு இருக்கணும். அந்த நேரத்தில் அன்பு இருக்குதா? ஆஹா, அதான் பாபா சொல்றாரு 2000 உலகம் அழியும் அப்படின்னு பாபா குழந்தைங்களே சிந்திச்சுட்டு இருந்தாங்களாம். அதுக்கு பாபா 2000 முடிஞ்சு வந்து சொல்ற, 2000 ஆயிடுச்சு, உலகம் அழிஞ்சிச்சா, ஏதாவது ஆச்சா? அப்படியே ஆயிருந்தா கூட உனக்கு என்ன, உனக்கு தான் நான் கேரண்டி கொடுத்துட்டேன், உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு கேரண்டி கொடுத்துருக்குறேன் இல்லையா? உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு நான் கேரண்டி கொடுத்துருக்குறேன். ஏன் கவலைப்படுற? நீ எங்க வேணாலும் இரு. மதுவனுக்கு கடைசி நேரத்தில் நீ வராம கூட இருந்துக்கோ, என் நினைவுல இருந்தா உனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்ட்டு. ஏன்னா ஆளாளுக்கு அந்தந்த பார்ட்டி எங்கெங்க இருக்குன்னு தெரியாது. அந்த நேரம் அவருடைய நினைவு, அவர் மேல அன்பு இருந்தாதான் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தோணுனா, இத்தனை பேர் துடிச்சாலும் என்னை காப்பாத்தி வச்சிருக்கிறிய பாபா, உன்னுடைய கருணையே கருணை, இவ்வளோ இதுல. ஏன்னா ஆத்மா ஒன்று, பாபா ஆத்மான்னு ஏன் நினைக்க சொல்றாரு, எல்லாரையும் மறக்க ஏன் சொல்றாரு? அது என் அப்பா, என் அம்மா, என் மனைவி, என் குழந்தை, என் கணவன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா துடிப்பீங்க. ஆத்மானாலே எல்லாரையும் சாவடிச்சிட்டு வெறும் ஆத்மா வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா அதை நீங்க பாத்தீங்கன்னா பாபா மேல அன்பு இல்லாம போயிடும், நினைவு கட்டாயிடும். அன்பு இல்லாம நினைக்கவே முடியாது அந்த நேரத்துல. அப்பதான் கட 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 மார்க் இறங்கிட்டே ஒரு நிறைய மகாரதிக்கு ஒரு வினாடி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்ட்டு பக்தியிலே அவ்வளவு உருகி பாடுறாங்க இல்லையா? அதான் பாபா சார், அந்த பக்குவம் அடைஞ்ச மனநிலை கடைசியில தான் வரும்ன்றது. ஆனா இப்ப பண்ற முயற்சியின் அனுசாரம் தான் வரும் அது கர்மாதித்த நிலை. அதீந்திரிய சுகம்னா என்னன்னு கோபியர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பல தடவை பாபா இன்னைக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை அந்த சுகத்துல மிதந்துட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு யாருமே எனக்கு முக்காவாசி நான் அதீந்திரிய சுகத்துல இருக்கிறேன்னு கூட சொல்ல முடியாதுன்றார். அந்த அளவு கூட அனுபவம் பண்ணல யாரும். கோபிகைகளா? எங்க பாத்தீங்க? அதுல காட்டுறாங்களா? அப்படியே ஆமா, நடிக்கிறவங்களே அந்த அளவு பண்றாங்கல்ல. கரெக்ட் தான், நான் கூட பார்ப்பேன். மகாபாரத ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஆத்ம உணர்வுல பேசுற மாதிரியே இருக்கும் அவங்க கண்ணு, அதெல்லாம் பார்த்தா. இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா இந்த சமயம் எல்லார் தலையிலும் பாவங்களின் சுமை அதிகமா இருக்கு. அதனால 75% கூட அவங்களால அதீந்திரிய சுகத்துல இருக்க முடியாது. அந்த பாவச்சுமை போனாதான் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ண முடியும்ன்றார். இப்ப தடை எது? பாவங்களின் சுமை. அதை எரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நினைவு. மற்றபடி குருவுடைய கிருபையினாலெல்லாம் அது நடக்காது. பாபாவே கருணை வச்செல்லாம் உங்களுக்கு எல்லாம் எரிக்கலாம் மாட்டார். நீங்க அவரு கருணை வந்து சொல்றதுதான் கருணை. என்னது செய்யல? சரி, அப்ப பாபா சொல்றாரு, இப்ப பாபா சொல்றாரு இல்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்டான். சரி, அப்ப பாபா சொல்றாரு, அவருடைய கருணை உங்களுக்கு வழி கொடுக்குறாருல, முரளி கொடுக்குறாரு பாருங்க. உங்களுக்கு நீங்களே நன்மை செய்யணும். அதை எடுத்து ஆழமா படிக்கணும். நீங்க தான் படிச்சாலே டக்குன்னு வெளில வந்துடுவீங்க. எப்படிப்பட்ட மாயா வந்தாலும் ஒரு வாணி படிச்ச உடனே மைண்ட் அப்படியே பழைய நிலைக்கு வருது இல்லை. ஆனா படிக்கிற விதத்துல படிக்கணும். சும்மா கடவுள்னு வரதான ஸ்லோகன் பச்சா எனக்கு ஒண்ணுமே வரல பிரபா இப்போ வேலைக்கு. சரி, அதையும் விட ஈஸி. இப்போ வீடியோவே வருது, போட்டு கேளுங்க. எப்படிப்பட்ட மாயால இருந்தாலும் வெளியே வந்தே தீருவீங்க இல்லையா? அப்படியே ரேண்டமாக ஒரு பழைய வீடியோவா அல்லது அன்னைக்கு முரளி வீடியோ பாருங்க. கண்டிப்பா நானே இப்போ அதான் ப்ராக்டிஸ் பண்றேன். செம சூப்பரா இருக்குது. இப்போ பாப்பா சொல்றாரு, கன்யாக்கள் சிகண்டிகைன்ற ஒரு பொண்ணு எய்யற அம்புல தான் பீஷ்ம பிதாமகர் விழறதா காட்டுறாங்க. விழுந்த உடனே கங்கை நீரை குடிக்க கொடுக்குற மாதிரியும் காட்டுறாங்க. இது என்ன அர்த்தம்?
கன்னியாக்கள் நீங்க பண்ற சேவையில பெரிய பெரிய மகாரதிகள், சரி பக்தி மார்க்கத்தின் பெரிய பெரிய புள்ளிகள்லாம் பலியாயிடுறாங்க. பலி ஆன பிறகு மாயா உங்க கழுத்தை பிடிச்சி கீழே விழ வைக்குது பாருங்க. அப்ப இந்த ஞான நீரை பாபா ஞாபகப்படுத்துறாரு. நென 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 என்ன நென. சூப்பரானது. பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா திடீர்னு டச் ஆகுது பாருங்க. ஒரு சில உயிர் போற மாதிரி ஒரு சில விஷயம், தேளு கடிக்குது, பாம்பு கடிக்குது, ஏதோ ஒன்று ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி டைம்லலாம் தூங்க விட மாட்டாங்க தெரியுமா? தூங்க விட்டா அப்படியே போயிடுமா ஆத்மா, தூங்க விட மாட்டாங்க, பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பிடிச்சி அப்படி இழுத்து, அப்போ அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இங்கே மாயா நம்மளை தூங்க வைக்க ட்ரை பண்ணுது. இப்போ பாபா எழுப்புறாரு, என்ன நென நென பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. பாபா கிட்ட பேசல சாவடிச்சிடும், முடிஞ்சு போச்சு பிராமண வாழ்க்கை. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் பாபா சொல்றாரு, நைட்டு 2 மணிக்கு எழுந்திரிச்சு நானன்றாரு. 2 மணி நேரத்தில் 2 மணிக்கு உனக்கு என் நினைவு இருக்குதான்னு அங்கே எழுப்புறாரு. அதான் அர்த்தம் இல்லையா? எழுந்திரி. அந்த டைம் உனக்கு தூக்கம் வருதா, சரி கனவு வருதா, வர விட்டுறாத. கனவுலேயே நான் தான் வரணும், என் குழந்தை தான் நீன்றது மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கணும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. எப்போ சொல்றாரு? மூர்ச்சை அடையும் போது வந்து சொல்றாராம் சஞ்சீவினி மூலிகை. இது குழந்தைங்களுக்கு பழக்கமாகிடணும். அவரை நினைவு செய்யறது தானா பழக்கமாகிடணும். வந்து சென்டர்ல உட்காந்து பிரம்ம பாபா போட்டோ முன்னாடி உட்காந்து ஒரு பாட்டை போட்டு அல்லது கமெண்ட்ரி கொடுத்தாதான் ஆகணும். அந்த பழக்கம் ஆகிடக்கூடாது உங்களுக்கு. கடைசி நேரத்தில் நீங்க எங்கெங்க இருப்பீங்க யாருக்கு தெரியும்? அங்க எங்க போவீங்க? பிரம்ம பாபா போட்டோவுக்கு, பாட்டுக்கு இல்லையா? தண்ணிக்குள்ள நின்றுட்டு இருக்கிறீங்களா, எங்க இருக்கிறீங்களா தெரியாது. அதனால இது தானா, யார் உதவியும் இல்லாம தானாவே நினைவு வரணும். சரீரம் விடும்போதும் அது தானா வரணும். சரீரம் விடும்போது தானா வராது. எது பயங்கர ஆழமான சமஸ்காரமா இருக்கோ அந்த நினைவு தான் வரும். அதுக்கு தான் பாபா சொல்றாரு, உங்க உலகத்துல பாபாவை தவிர யாரையும் விட்டுறாதீங்க. பெரிய எதிரி ஆயிடுவாங்க கடைசியில. பதவி போச்சு. எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய மந்திரம் அது இதுன்னு கொடுத்து காசு சம்பாதிக்கிறாங்க. நிறைய ஏமாத்து வேலை நடக்குது, குழப்பம் நடக்குது. சரி, தனியாக வரீங்க போறீங்க, அவங்க கிளாஸ் நடத்துகிறாங்க, ஏதோ ஒரு மந்திரம் கொடுக்குறாங்க, சிவ சிவா சொல்லுங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு மந்திரமாக கொடுப்பாங்க? வந்தெல்லாம் சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் அவங்க கொடுக்குறது எதுவும் உங்களுக்கு உதவி செய்யாது. முழுமையான நினைவு இருக்கணும் அந்த நேரத்தில். கடைசி நொடியில் பாபா நான் வந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் பாபா, அந்த குஷி தான் இருக்கணும். இப்போ அம்மா சரீரத்தை விடும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த நினைவில் இருந்திருக்கிறாங்க, அந்த ப்ராக்டிஸில் இருந்திருக்கிறாங்க. அப்பவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால அது வருது இல்லையா? அதே நேரத்தில் பிரம்மா பாபாவும் அதே ப்ராக்டிஸில் தான் இருக்கிறார். அதனால தான் வந்து கேட்குறாங்க, பாபா மம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அப்போ மம்மா அவருக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு, பாபா இது என்னோட கடைசி நொடி, உன் நினைவு மட்டும்தான் இருக்கணும். அந்த நினைவு இருக்கனால என்ன துக்கத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறியா? அது பாபாவுடைய குழந்தை பாபாட்டு போயிடுச்சு. இதில் நான் எதுக்கு துக்கம் அடையணும் இல்லையா? ஏன்னா முதுகெலும்பு, இயக்கத்தின் முதுகெலும்பு ஆடலை. அப்போ அவரும் அதே ப்ராக்டிஸ் தான் கடைசி நொடி. அதனால தான் இந்த நொடியில் இதை நினச்சோன்னா இவருடைய பதவி போயிடும் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, அந்த நேரம் முழுமையான நினைவும் இருக்கணும், முழுமையான அன்பு இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பு. அதுக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. துக்கம் வருது, ஏன் வருது? கணக்கு முடிகிறதுக்காக. ரகசியம் ஞானம் நிறைஞ்ச குழந்தை குழம்பு கூடாது. இப்போ அன்பு. உலகம் எல்லாம் என்ன கடவுள் இப்படி இருந்தாரு பாருங்க, என்ன மாரி அவங்க துடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க உங்க காது பட. நீங்க அன்பு இருக்கணும். பாபா எதுக்கு பண்றேன்னு பாவம் அந்த குழந்தைக்கு தெரியல. அந்த குழந்தைய பாபா குழந்தைய மாத்து பாபான்ட்டு நீங்க அந்த நேரம் சொல்லிட்டு இருங்க பாபாட்ட. ஏன்னா அந்த நேரம் வாயை திறந்து பேசக்கூடிய சக்தி இருக்காது.
அப்பதான் நம்பர் 1 பதவி பெற முடியும். இந்த லைன் தான் முக்கியமான லைன். அந்த கடைசி நேரத்துல முழுமையான நினைவும் அன்பும் இருக்கணும் அவர் மேல மட்டும்தான். அப்பதான் நம்பர் 1 பதவி பெற முடியும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நான் உங்களுடைய அப்பா, தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? போன கல்பத்திலும் முள்ளா இருந்தவங்களை மனமுள்ள மலரா நான் தான் மாத்தினேன். இப்பயும் மாறுங்க. மாறினீங்க தான் மலரா பிறப்பீங்க. அங்க யோக பலத்தின் மூலமாக பூ மாதிரி அழகுல மட்டும் கிடையாது, குணத்திலையும் அப்படி பிறப்பீங்க. சிரிச்ச முகத்தோட குழந்தை பிறக்கும்போது அது நம்ம கற்பனைக்கே எட்டாத மாதிரி இருக்குது. இன்னைக்கு குழந்தைலாம் பிறந்த உடனே சிரிக்கும், அழுவும். அதுக்கப்புறம் சிரிக்குமா? அன்னைக்கு கொஞ்ச நாள் ஆகும்ல. 2 நாள்ல சிரிக்க ஆரம்பிச்சிடும். சரி, அங்க துக்கம் தர்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அழுறதுன்னா என்னன்னே தெரியாது. குழந்தை கூட சிரிச்சிட்டு போறது. அப்புறம் யாரை பார்த்து அழுவுறத கத்துக்குவாங்க? இப்ப சினிமா பார்த்து தானே கத்துக்கிறாங்க நிறைய விஷயத்த. சினிமா பார்த்தே அழுவுறாங்க, பார்த்தே அழுவுறாங்கல்ல. அங்க துக்கம் கொடுக்குற மாதிரி எந்த பொருளுமே இருக்காது. பேரே சொர்க்கம். ஆனா சொர்க்கத்துல யாரு வசிக்கிறாங்க? ஸ்ரீ நாராயணன் இருக்கிற இடத்துல எப்படி கம்சனோ இரண்யகசிபோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் வருவாங்க? அப்படியெல்லாம் பக்தி மார்க்கத்துல எழுதிட்டாங்க. அங்க வெறும் தேவதை மட்டும்தான் வசிப்பாங்கன்றதே தெரியல. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பக்தி மார்க்கம் டிவியில சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவதைகள் எங்கேயோ இருப்பாங்க, அசுரர்கள் எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஒன்னா இருக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க அப்ப கூட இல்லையா? எங்கேயோ இருந்து இங்க வந்து சண்டை போடுற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்படியே பறந்து வந்து தேவதைகள் கிட்ட வம்பு வளர்க்குற மாதிரி அப்படி காட்டுவாங்க. அதான் சார் பக்தியோடைய சாதனம் இதெல்லாம் தப்பாயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் அது சதோபிரதானமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது. ஒரு சிவனை மட்டும் நினைவு செஞ்சீங்க, நாளாக என்னென்னமோ கதையை டெவலப் பண்ணி விட்டாங்க. மெதுவாக தமோ பிரதானமாக ஆகிட்டே போகுது. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார், ஏதோ வெளிநாட்டில் தமிழர்கள். அவர் ஐயரை திட்டார். பாருங்க, ஐயருங்கனால இந்து மதத்துக்கே எவ்வளோ கெட்ட பேர். கோயிலில் பாருங்க அசிங்கமான சிலை வச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணர் பெண்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது மேலே இருந்து அந்த கதை வரும் இல்லையா, அதை வந்து கோயிலில் நிர்வாணமாகவே பெண்கள் வந்து இப்படி தலைக்கு மேலே கை குடுன்னு கொடுத்தா தான் கொடுப்பாரு அவரு அப்படின்னு கண்ணாபுரன். பாருங்க எவ்வளவு அசிங்கமா பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்ல அது. தேக உணர்வை விட்டு சரணாகதி அடையிறோம். அடைஞ்சு இந்த தேக உணர்வுன்ற ஆடையை அவர்கிட்ட கொடுத்துட்டோன்றது நமக்கு தான் தெரியும். ஆனா அஞ்ஞானத்துல அப்படி பரவுது. இப்பவும் என்ன சொல்றாங்க, அந்த பிராமண இனத்துக்கு எதிராக அவங்க அப்படி மாத்தி விடுறாங்க அதை. இப்போ பாருங்க, மெதுவாக தான். ஏன்னா அது அந்த மாதிரி கதையெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ அந்த கதை உச்சத்தை அடையும் போது அதனால பல குழப்பம் வருது. போக போக தமோ பிரதானமாயிடுது பக்தி. இப்போ பாருங்க, என்ன எதை பற்றியுமே கேட்கறதுக்கு தயாராக இல்லை. கண்ணை மொழின்னு போய் காலில் விழுந்துடுறாங்க. பாபா சொல்றாரு, நான் உங்களை ஆகாயத்தில் ஏற்றி வைக்கிறேன், உயர்த்தி வைக்கிறேன். ஐயப்பன் படிக்கட்டுக்கு மேலே தான் காட்டுவாங்க தெரியுமா? எப்பயுமே 18 படிக்கட்டு ஃபேமஸ் இல்லையா? அப்படி ஏற்றி வைக்கிறேன் நான் உங்களை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறீங்க இல்லையா? சத்தியுகன்றது அந்த ஏணியோடைய உச்சம். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரீங்க, மறுபிரிவு எடுத்து. வேற எந்த மனுஷனுக்கும் இந்த மகிமை கிடையாது உங்களை தவிர. அவ்வளோ உயரத்துல இருந்து வரீங்கன்ட்டு. இன்னொரு அர்த்தம், எந்த மனுஷனுக்கும் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல்ன்ற மகிமையும் கிடையாது. அது ஒரு சிவபாபாவுக்கு, அது நமக்குமே கிடையாது. சத்கதி கொடுக்கிற மகிமை யாருக்கு? சிவபாபாவுக்கு. ஆனா அந்த சிவபாபாவே அவ்வளவு உயரத்துல ஏற்றி வச்ச மகிமை நமக்கு தான் இல்லையா? எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒருத்தர் தான். மற்றபடி குருமார்கள் நிறைய விதமான தீர்த்த யாத்திரையை கற்றுக் கொடுக்குறாங்க. இது ஆகலையா நீ போ அங்கே போ, கல்யாணம் ஆகலையா போ திருமணஞ்சேரிக்கு போ, குழந்தை பிறக்கலையா போ அந்த கோயிலுக்கு போ, இந்த மாதிரி தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
இருந்தாலும் அந்த தீர்த்த யாத்திரை பண்ணியும் கீழே தானே இறங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் அடையிலையா அவங்க, ஒன்றும் உயரலையா அவங்க நிலை. பக்தி மார்க்கத்தில் மீராவுக்கு காட்சி கிடைச்சிருக்கலாம், சாட்சாத்காரம் கிடைச்சிருக்கலாம். காட்சி கிடைச்ச உடனே அவங்க ஒன்றும் உலகத்தின் எஜமானி ஆகலை. சூப்பர் இல்லை? காட்சி கிடைச்சி இருந்த பதவியும் போச்சு இல்லையா? ராணி பதவியே வேணான்ட்டு விட்டு வந்துட்டாங்க. செம காமெடி இல்லையா? ஆனா உங்களுக்கு பாபா சொல்றாரு, ஜின்பூதமா ஆகுங்க. ஜின்பூதம் என்ன பண்ணும்? ஏறி ஏறி இறங்கி இறங்கி ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன். ஜின்பூதம் ஏறிச்சு, ஏறினோடனே நான் என்ன பண்ணுறதுன்னா அவனுக்கு ஒன்றும் புரியல, இல்லைன்னா நம்மள வந்து பிடிச்சிக்குமென்ட்டு சரி இறங்கு, இறங்கிட்டேன். இப்போ என்ன பண்ணும்? ஏறி ஏறி இறங்கிட்டே ஏறு, அப்போ சக்கரத்தில் மாட்டேன். அது மாதிரி உங்களுடைய புத்தியை சக்கரத்தில் மாட்டி விட்டுருங்க. பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன சக்கரத்தில்? அப்பாவை நினைவு செய், ஆஸ்தியை நினைவு செய், அப்பாவை நினைவு செய், ஆஸ்தியை நினைவு செய் ஆகுங்க. ஜின்பூதமாகுங்க. ஆனால் களைச்சி போயிடுறீங்கன்னா, நினைவு செய்யலை அப்படின்னா மாயை உங்களை பச்சையாக சாப்பிட்டுடுது, உயிரோடு சாப்பிட்டுடுது. இதில் தான் இருக்குது. இது சொல்லுவாங்கள்ல, நெருப்பை பார்த்தா சிங்கம் புலி அது மாதிரி விலங்கெல்லாம் கிட்ட வராதுன்ட்டு பந்தத்தை கொளுத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி பாபான்ற ஒலியை நீங்கள் கொளுத்தி வச்சிட்டிங்கன்னா மாயா வராது. அது நினைவு செய்யறதுக்கு களைச்சி போயிட்டீங்கன்னா மாயா பச்சையாக விழுங்கிடுது. ஜின்பூதம் விழுங்கிடுச்சுன்னு ஒரு கதை இருக்குது. பாபாவும் அதே மாதிரியே தான் சொல்றார். குழந்தை, நீ கூட என்ன நினைவு செய்யலைன்னா மாயாவும் உன்னை பச்சையாக விழுங்கிடும். நினைவில் உட்கார்றதன் மூலமாக தான் குஷி அதிகரிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது பாம்பு மட்டும்தான் முழுங்கும்ல, அப்படியே வேற எந்த விலங்கினமும் முழுங்காது, அப்படியே சாப்பிட தானே செய்யும், கட்சி தான் சாப்பிடும் எல்லாமே. இவர் மட்டும்தான் விழுங்குற பார்ட்டி. இங்கே பாம்பு வந்து விகாரத்தோட ஒப்பிடுறோம். இப்போ அதை வச்சு தான் அதுவுமே பாருங்க, அதோடைய உணவு பழக்கமே விழுங்குற மாதிரி பழக்கம். ஸோ அந்த மாதிரி இது மாயா என்ன பண்ணிட்டு தான் விழுங்கிடுது. அது லபக்குன்னு சாப்பிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கும். அது தவளையெல்லாம் முழுங்கும்போது பார்த்துருப்போம் இல்லையா? கொஞ்சம் மலைப்பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆடெல்லாம் முழுங்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முழுங்கும். அப்போ அதை ஒரு சிலர் வந்து காப்பாற்றிடவும் செஞ்சிடுறாங்க. அப்ப நீ வந்து நினைவு செய்யறதுல எப்ப அலட்சியமா இருக்கிறியோ அப்ப மாயா ஒண்ணு வீங்கிடும்ட்டு. சம பாயிண்ட் இல்ல? நினைவு செய்யலைன்னா பச்சையா விழுங்கிடும். பயந்துட்டாவது நினைவு செய் இல்லையா? நினைவுல உட்கார்ந்தா குஷி அதிகரிக்கும். குஷிக்காகவாவது நினைவு செய். ஒன்று வாங்கக்கூடாதுன்னு நினைவு செய், இல்லை குஷியாக இருக்கணுன்றதுக்காக நினைவு செய். ஏன்னா நினைவில் தான் குஷி அதிகரிக்குது. பாபா நம்மளை உலகத்துக்கே எஜமானர் ஆக்குறார், அதுவும் நமக்கு எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆத்மாக்கள் நீங்கள் கேட்குறீங்க, பாபா குழந்தைன்னு சொல்கிறத விட குழந்தைன்னு சொல்கிறதும் ஆத்மான்னு சொல்கிறதும் சமமாக சொல்கிறார், அந்த ஆத்ம உணர்வு வரணுன்றதுக்காக. இப்போ எதுக்கெல்லாம் நினைவு செய்யணும்? நினைவு செய்யலைன்னா விழுங்கிடும். நினைவு செய். நினைவு செஞ்சா குஷி அதிகரிக்கும். நினைவு செய். நினைவு செஞ்சா உலகத்துக்கே எஜமானர் ஆக்கிடுவ. நினைவு செய். உனக்கு எதிர பாபா உட்காந்துட்டு இருக்கிறாருன்ற அந்த நினைவு இருந்தாலே போதும். ஆஹா சௌபாக்கியன்றார் பாபா. சொல்றாரு, இனிமையான செல்ல குழந்தைகளே, நான் உங்களை முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். திரும்பி போறதுக்காகத்தான் அஞ்ஞானிகள் கூட அதிக முயற்சி செய்யறாங்க, எனக்கு இந்த பிறவியே வேண்டான்ட்டு. ஆனா யாராலையும் போக முடியாது தானா. ஆனா நான் உங்களை இப்ப அழைச்சிட்டு போறேன், ஈஸியா அதுக்கு போகலாம். முயற்சி செய்யுங்க.
ஏன்னா கலியுகத்துக்கு பிறகு கண்டிப்பா சத்தியம் வரணும். இரவுன்னு ஒண்ணு இருந்தா விடிஞ்சுதானே ஆகணும், இரவாவே இருந்துடுமா? பகல் வந்தே ஆகணும். ஆனா பகல்ல நாம மட்டும்தான் இருப்போம். நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, கிராமத்துல எல்லாம் இந்த ஆலமரம் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து தனியா போக விட மாட்டாங்க. நைட்டு 9 குறிப்பா பெண்கள் எல்லாம் போக விட மாட்டாங்க. ஏன்? அப்ப பேய்க்கு பிடிச்ச டைம் எது? ராத்திரி. பகல்ல அதே இடத்துக்கு போலாம், ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த பேய்க்கே நைட்டு தான் பிடிச்சிருக்குது. அதே மாதிரி இந்த விகார பேயும் இந்த கலியுகன்ற நைட்ல தான் இருக்கும், பகல்ல காணாம போயிடும். அப்ப அங்க யார் இருப்பா? நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. பேய் மாதிரி விகாரத்தை விட மாட்டேன்னு இருக்கிற மனிதர்கள் யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. விடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அப்ப இந்த பேயோட குர்த்தனம் பண்ணாதீங்க இல்லையா? பேய் அழகா இருக்குதுன்னு பேய் பின்னாடி போயிடாதீங்க. புத்தி பாபா கிட்ட மட்டும் இருக்கணும். இப்ப பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. மீண்டும் உங்களுக்கு அந்த ராஜ்ய பாக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா குஷி எவ்வளவு இருக்கணும். ஆனா மறந்துடுறீங்க. கடைசியில குஷியின் அளவு அதிகரிக்கும். ஏன் கடைசியில் அதிகரிக்குது? கண்ணு முன்னாடி காட்சி கிடைக்கும், ஆஹா அதிகரிக்கும் இல்லையா? எப்படி இருக்கும்? அதான் நிச்சய புத்தியில தான் நான் காட்டுறேன், கடைசியில காட்டுறேன். எனக்கு இப்பயே காட்டுன்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. குஷியின் அளவு அதிகரிக்குமா? கடைசியில் உலகம் துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம காட்சியில ஆனந்தத்துல இருப்போம். நடக்கிறதே தெரியாது, இங்க நடந்ததெல்லாம் கனவு மாதிரி இருக்கும். ஆனா அதையும் மீறி மாய அழிச்சிட்டு வர ட்ரை பண்ணும். அதுக்கு தான் இப்பயே விலகி இருந்து பார்க்கக்கூடிய சக்தியை எடுத்துக்க சொல்றாரு. நாடகம் முடிவு வரும் பொழுது விநாசம் நடக்கும். நீங்க சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ரத்த ஆறு ஓடும். விளையாட்டு இல்லையா? என்ன பாவம் செஞ்சாங்க? கொல்றதுக்காக வெடிகுண்டெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. இறந்து போவாங்கன்றது சரிதான், அவங்களுக்கே அது தெரியும். யாருக்கு? தயாரிக்கிறவங்களுக்கே என்ன தெரியும்? யாரோ நம்மளை தூண்டி இதெல்லாம் தயார் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா அதனால யாருக்குமே லாபம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். விரும்பாமலே கூட நாம் இந்த வெடிகுண்டை தயாரிக்கிறோம். நான் சாவறதுக்கு, என் இனத்தை அழிக்கிறதுக்கு நானே தயாரிக்கிறேன்றது முட்டாள்தனன்னு அவங்களுக்கு தெரியாது. சாதாரண மனுஷனுக்கே தெரியும் தானே. இருந்தாலும் விருப்பம் இல்லாமலே தயாரிக்கிறோம். அது மட்டும் இல்லை, செலவு பயங்கர அதிகம். ஒரு நாட்டோடைய 3/4 காசு அதுக்கு தான் போகுது. இப்போ நிறைய நாட்டில் கவர்மெண்ட் காசை வாங்கி வைக்கிறதெல்லாம் அதுக்கு தான் பண்ணுதுன்றாங்க. ஏன்னா 3வது உலகப் போர் தயார் பண்ணணுன்றதுக்காக. ஆனால் ஊழலை ஒழிக்கிறதுக்கு அந்த மாதிரி பேருன்னு சொன்னாதான் இதாக இருக்கும்ன்ற. இப்போ பாபா சொல்றாரு, இல்லைன்னா நான் மிலிட்ரிக்கு பண்ண போகிறேன், உங்கள் காசெல்லாம் கூட்டினா கொடுப்போமா யாராவது? அதான் பாபா சொல்றாரு, செலவோ பயங்கரமாக ஆகுது இந்த வெடிகுண்டு தயாரிக்க. இருந்தாலும் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு. இதனால விநாசம் நடந்தே தீரும். அநேக தர்மங்கள் இருக்கும்போது ஒரு தர்மம் மட்டும்லாம் உருவாக முடியாது. அதுவும் என்ன மாதிரி தர்மம்? அற்புதமான தர்மம் இல்லையா? அதனால எல்லா தர்மமும் அழிஞ்சுதான் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெறுது. அந்த தேவதை தர்மத்தின் ஆத்மாக்கள் அத்தனை பேரும் வந்த உடனே ஸ்டார்ட் ஆயிடும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பாபா சொல்றாரு, திரும்பி போறதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க. ஆனா அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். தானாலும் யாரும் போகவும் முடியாது, என்னதான் பண்ணாலும் போக முடியாது. இரவுக்கு பிறகு பகல் வந்துதான் ஆகணும். ஆனா பாபா தினம் சொல்றாரு, நீ தான்ப்பா நாராயணன், நீ தான்ப்பா நாராயணன். ஆனா குஷி வர மாட்டேன். ஆனா கடைசியில கண்ணு முன்னாடி பார்த்தோன்னே உங்களுக்கும் குஷி அதிகரிக்கும். ஆனா இப்பவே யாருக்கு குஷி அதிகரிக்குதோ அவங்க தான் நாராயணன். பார்த்தப்பறம் எல்லாருக்கும் தான் அதிகரிக்கும்.
இயேசுவே சொல்லுவார் பைபிளில், பார்த்தா எல்லாரும் தான் நம்புவாங்க, பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம் அப்படின்னாரு. ஸோ நாடகம் எல்லாருடைய கணக்கும் செட்டில் ஆயிடுச்சுன்னா விநாசம் ஸ்டார்ட் ஆகிடும்ன்றார். கணக்கு செட்டில் ஆகணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இப்போவே அனுபவிச்சிடுங்க, இல்லைன்னா கடைசியில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். அதனால் இப்போ உங்களுக்கு துக்கம் வருதுன்னா சந்தோஷப்படுங்க, முடிஞ்சு போச்சு, அப்பாடா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படியும் எவ்வளோ பாவம் பண்ணது ஞாபகம் வருது, அப்பாடா அந்த பாவத்துக்கானது முடிஞ்சிச்சு. இந்த பாவத்தை ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பாவம் பண்ணுமோ அதே பாவத்தை நமக்கு பண்ணுவாங்க. நமக்கு துக்கம் கொடுக்குற எல்லாருமே நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க இப்போ எனக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அதை எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு இதே பிறவியில் நானே பண்ணியிருப்பேன். அப்படி தானே வருது எல்லா துக்கமுமே. அப்போ அதுக்கான தண்டனை ஞாபகம் வச்சு மறந்துடுங்க. கரெக்ட் தானே? நம்ம பண்ணது தானே பார்க்குறோம் எல்லாமே. அது யாருக்கோ கூட பண்ணியிருக்கலாம், அதுக்கான தண்டனை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ குஷியாக இருக்கும்ல. ஸோ இது ஒரு பயிற்சியாக கொடுக்க போகிறோம். அடுத்தது பாபா சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ரத்த ஆறு ஓடும். அப்போ மைண்டுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கணும், இப்போ இதே ப்ராக்டிஸ் தான். உங்களுக்கு துக்கம் இருந்துச்சுன்னா நான் செஞ்ச பாவம் முடியுது அப்படின்ட்டு உங்களால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பயிற்சி பண்ண முடிஞ்சு சந்தோஷமாகவும் இருந்தீங்கன்னா அதே பயிற்சியை உங்களுக்கு பிடிச்சவங்க துக்கத்தை அனுபவிக்கும் போதும் நீங்கள் போடணும். இப்போ அவங்களுக்காக நீங்கள் சந்தோஷம்தான் படுவீங்க. அப்போ அதான் கணக்கு முடியுது அப்படின்ட்டு, இல்லையா? அப்போ அந்த நிலை வரணும். உங்களுக்கு துக்கத்தில் துடிக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா அவங்க துடிக்கும் போது நீங்கள் சந்தோஷப்படணும். அப்போ தான் நீங்கள் ஞானம் நிறைஞ்ச ஆத்மா. ஏன்னா அதோடைய கணக்கு முடியுது, அது ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாவுடைய கணக்கு முடியுதுன்னு நீங்கள் சந்தோஷம் தானே படணும். நம்ம பிரதர் வந்து கேட்பார் பாருங்க, குஷியாக நோயை அனுபவிக்கிறீங்களா மெத்தேஜ்? ஞானம் நிறைஞ்ச நிலை. மற்றவங்கிட்ட சொன்னால் டென்ஷன் ஆகிடுவாங்க, நான் இங்கே பார்த்தேன் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா இது விளையாட்டு, ரத்த ஆறு ஓடுற விளையாட்டு இது. சாரி, நான் அதை தப்பாக பிரித்து படிச்சுட்டேன், ஒன்றா படிக்கணும் இது. ஏன்னா இது ரத்த ஆறு ஓடுற விளையாட்டு இல்லையா? சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இயேசு தன்னுடைய பாவத்தினால ரத்தத்தினால பாவத்தை கழுவினார் அப்படின்னு ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய பாவத்தை அவங்கவுங்களுடைய ரத்தத்தின் மூலமாக கடைசியில் கழுவிட்டு இருப்பாங்க. சாட்சியாக பாருங்க, ஆத்மான்னு பாருங்க, அந்த ஆத்மா உயர்ந்த பதவி அடையுதுன்னு பாருங்க. ஸோ அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்பயே, இல்லையா? அதை வச்சு ப்ராக்டிஸ் உருவாக்கணும். பார்ப்போம். இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ உங்களுக்கு தோணும், என்ன பாவம் செஞ்சாங்க, பாவம் செய்யாமலா வரும்? ஸோ பாவம் நிறைய பாவம் செஞ்சுருக்காங்க, அனுபவிச்சிட்ருக்குறாங்க, அப்படி தான் தோணும். யாராக இருந்தாலும் நமக்கு வீட்டில் இருந்து துடிச்சிட்டு இருந்தாலும் முடியுது. அவங்க நன்மைக்காக தான் முடியுது. கடவுள் எல்லாரும் நன்மைக்காக தான் பண்ணுவார், இல்லையா? கொல்றதுக்காக வெடிகுண்டு தயாரிக்கிறவங்களுக்குமே தெரியும், இது போட்டால் புல்லு பூண்டு கூட இருக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சு முட்டாள்தனமாக நான் ஏன் இதை பண்ணுறேன், எங்கே இருந்தோ தூண்டுதல் வருதுன்னு அவங்களுக்கே தெரியுதான். வேறு யாராவது பண்ணுவாங்களா இப்படி? பாருங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, இதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுது எல்லா நாட்டு அரசாங்கம், அது வேறு பெருமையாக வேற நினச்சின்னு இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாரு, ட்ராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு, விநாசம் நடந்தே தீரும். ஏன்னா எல்லா தர்மம் இருக்கும்போது ஒரு தர்மம் உருவாக முடியாது, அதுவும் தெய்வீக தர்மம் அழிச்சு தான் வரணும். எவ்வளோ பொய் புரட்டு எல்லாம் நடக்குது இல்லையா, அழிஞ்சு தான் ஆகணும். ஸோ அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஞானம் வந்து ஓரளவுக்கு அந்த ஆத்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. அது பிரம்மகுமாரிகள் சொல்லி தெரிஞ்சதா அல்லது ஏதோ பிகே ஆத்மா உள்ளே போய் அதுக்கு சொல்லுதா தெரியல. ஏன்னா அவர் சொல்கிறாரு, 2016 ஞானிகள் ஆட்சிப்பா, முருகனுடைய ஆட்சிப்பா நடக்க போகுது அப்படின்னாரு. 2016 போயிடுச்சு, எல்லாமே எங்கள் ஆட்சியில் தான் வரும்ன்றார். ஆனால் நம்ம ஞானம் தான் அவர் சொல்கிறது. அது எப்படிங்க வரும்? இங்கே எவ்வளோ கள்ளங்கபடம், திருட்டு, கொலை, கொள்ளை என்னென்னமோ நடக்குது.
ஸோ அதை காப்பாற்றுறதுக்காக தான் முருகப்பெருமான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்போ எப்படி ஆட்சி உங்களுக்கு வரும்ன்றீங்க? கடைசியில் பயங்கரமாக இயற்கை சீற்றம் வரும், ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால, நான் தடுத்து நிறுத்துவேன். அப்போ எல்லாரும் என்கிட்ட வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசுகிறாரு பாருங்க. நம்ம ஞானம் இது நடக்கும்ன்றது உண்மைதான், ஆனால் நானுங்கிற அகங்காரம் வந்துடுச்சு இல்லையா? அப்போ தமிழ்நாடு மட்டும்தான் சொல்கிறீங்களா, ஒட்டுமொத்த உலகமா? எல்லாம் தான். அது எப்படி எல்லாரும் எப்படி வருவாங்க? ஏன்னா முருகன் தமிழ் கடவுள் தானே, வேற என்ன பண்ணுறது? எல்லாம் நடுங்குவான், இயற்கை சீற்றம் வரும். ஒருத்தன் திருட போகிறான்னா, டேய் நீ இன்னைக்கு திருட போகிறேன்ட்டு சொல்லுவோம், அப்போ அவன் பயந்துருவான். ஸோ எல்லாம் எங்ககிட்ட வந்துடும் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ ஏதோ ஒரு ஆத்மா கூட பிரவேசிச்சு கூட ஏதோ ஆகிருக்கும். சரி, ஏன்னா தேவதைகள் ஆட்சி வரப்போறதுன்றது உண்மைதான். ஆனால் இந்த உலகம் அழிஞ்சு அது நடக்கும். அவர் இங்கே இருக்கிறதே அப்படியே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எப்படி அவர் மூலமாவது கொஞ்சம் ஞானம் போகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் இல்லையா? அதனால் பாபா சொல்றாரு, ஏன்னா இத்தனை தர்மம் இருக்கும்போதெல்லாம் அது நடக்காது, ஒரே தர்மம் உருவாகாது. தேவதைகளுடைய காலு மண்ணில் படாதுன்னு சும்மா சொல்லியிருக்கிறாங்க, கலியுக மண்ணில் அது வராது. ஸோ ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை, பல தர்மங்களை அழிஞ்சு ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அவர் சொன்ன மாதிரி ஜோதியும் வரல, ஒன்றும் வரல, மே 1ஆம் தேதினும் போது கொஞ்சம் பேராவது ஏஞ்சிக்குவாங்க. ஆன்மீக தேடல் உள்ள ஆத்மாவும் உள்ளே போய் ஊழ்ந்து கிடக்கும்ல. அப்போ ஒரு முஸ்லீம் ஆத்மா இருக்கிறார் அங்கே. இப்போ பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் நாம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்க பிறகு மைதானத்தில் ட்ரில் முதலியவற்றை கற்றுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இறக்க வேண்டும், இறந்து போக வைக்க வேண்டும்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே அந்த விஷயமெல்லாம் கிடையாது. பாபா வந்திருக்கிறாருன்றதுனால மிகுந்த குஷி இருக்கணும். புராதன பாரதத்துடைய ராஜயோகத்தை நிராகார பகவான் தான் கற்றுக் கொடுத்தார். பேரை மாற்றி கிருஷ்ணர்னு வச்சுட்டாங்க. சந்நியாசிகள் அவங்க கற்றுக் கொடுக்குற ஹடயோகம்தான் புராதன யோகம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பாபா எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, என்னை அறிவீர்களா, நான் உங்களோட தந்தை கொஞ்சிறாரு. குழந்தைய சொல்ல தெரியுமா, புதுசாக பிறந்த குழந்தைய, டே என்ன தெரியுதா, நான் தாண்டா உன் அப்பா. அந்த மாதிரி பாபா சொல்ற, குழந்தை என்ன தெரியுதா, நான் தான் உன் அப்பா. என்னத்தான் பதித்த பாவனர் ஞானக்கடல்னு சொல்றீங்க? கிருஷ்ணர் அசுத்தமான உலகத்தில் வரவே முடியாது. கிருஷ்ணரை போய் துவாபர யுகத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. துவாபர யுகம் அசுத்தமான யுகம்ப்பா, அங்கே எப்படி கிருஷ்ணர் வருவார்? அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா துவாபர யுகத்தில் தான் கீதை எழுதுறாங்க. எல்லா வேதமே துவாபர யுகத்தில் தான் எழுதுறாங்க. அதில் சண்டை விகாரம்லாம் எழுதுறாங்கன்னா அதை பற்றி ஞானம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அங்கே அது நடக்கிற யுகத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க. இல்லாட்டினா எப்படி இருக்கும்? சத்தியுகத்தில் யாருக்கும் தெரியாது, ஏன்னா அங்கே நடக்கலை. அப்போ அசுரர்கள் இருக்கிற உலகத்தில் எழுதுறாங்க அந்த கீதையை. ஸோ அசுரர்களை அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் பரிசுத்தமானவர். அவர் என்ன பாவம் செஞ்சார் அசுத்தமான உலகத்துக்கு வர்றதுக்கு? அவர் அங்கே வரமாட்டார். இதை ஏற்றுக்குவாங்க, இதை சொன்னா ஏற்றுக்குவாங்க, இப்படி சொன்னா, ஏன்னா புகழ்ந்து சொல்கிறோம். அவர் பாவமாக செஞ்சார், இப்படி பண்ணி விட்டாங்க. ஏன்பா நாம தான் அடிச்சுக்கிறோம்னா அவருமா அடிச்சுக்குவாரு? தப்பா எழுதிட்டாங்க. அப்படி பாவனையா சொல்லுங்க. ஆனால் அதுவுமே ரொம்ப வெறியா இருக்கிறவங்க இல்லை, பயங்கர யோக பலத்தில் சொல்லணும் அது. அதான் பாபா சொல்ற, எவ்வளவு தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. முற்றிலும் தம பிரதானமாகிட்டாங்க. எப்போ எல்லோரையும் முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகணுமா அப்போதான் நான் வரேன். முக்தி கொடுக்கறதுக்கு தான்ப்பா கடவுள் வருவார். முக்தி எப்போ கொடுப்பாங்க? சுகத்தில் இருக்கும்போதா கொடுப்பாங்க?
துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தானே முக்தி கொடுப்பாங்க. டாக்டருங்களே கருணை கொலை பண்ணுறதுக்கு சட்டப்பூர்வமாகவே இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறாங்கன்னா கருணை கொலை பண்ணலான்ட்டு. அப்போ கருணைப்படுற அளவுக்கு துக்கத்தில் துடிக்கிற நேரத்தில் தான் இறைவன் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குறார். அந்த துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சுகத்தை அனுபவிக்கிற ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கணும்னா அது அங்கே தானே வர முடியும். ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே வரமாட்டார். அப்படி வரதா இருந்தால் அவர் இங்கே எல்லாம் இருக்கணும். இங்கே எங்கே இருக்கார் ஸ்ரீகிருஷ்ணர்? சிவன் தான் சொல்கிறார் அதை அப்படின்னு புரிய வைங்க. கீதையின் பகவான் பாயிண்ட் இல்லையா? ஆனால் இந்த பாபா சொல்றாரு, நீங்கள் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க அதாவது மிலிட்ரிக்காரங்க அல்லது தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் கிரவுண்டில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. சாகணும், சாகடிக்கணும், உயிரே போனாலும் சரி, புறம் ஒதுக்கிடக்கூடாது, அப்படி இப்படின்னு வெறி ஏற்றுறாங்க. தாய்நாடு தாய்நாடு. ஆனால் பாபா சொல்ற ஒரு டைமில் மிலிட்ரியிலேருந்தே எல்லாரும் தூக்கிடுவாங்கன்ட்டு. நாங்கள் தான் அணுகுண்டு வச்சுருக்கோம், உங்களுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக சம்பளம்? இப்போயே எல்லா இடத்துலையும் வேலையில் தூக்கிறத பார்க்குறோம். கடைசியில் அதை தூக்கும்போது தான் யோசிப்போம், நம்ம எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனாக இருந்திருக்கிறோம். தாய்நாடு தாய்நாடுன்னு சின்ன வயசில் போவாங்க. அது ஒரு பெருமையாக நியூஸ் பேப்பரில் பெருசாக போடுவாங்க, வாங்க கடற்படைக்கு ஆறில் எடுக்கணும். அது ஒரு குஷியாக இருக்கும். ஒரு சில நாட்டில் வந்து அது ஒரு கம்பல்சரி 3 வருஷம் 4 வருஷம் போயிட்டு தான் வருவாங்க. பாபா சார் இங்கே அப்படி இல்லைங்கிற, இங்கே உங்களை யாரையும் சாவுறதுக்கோ சாவை அடிக்கிறதுக்கோ இங்கே கற்றுக் கொடுக்கல. பாபாவே வந்து கற்றுக் கொடுக்குறார் ராஜாவாக்குற யோகத்தை. எவ்வளவு குஷி இருக்கணும். ஆடா அவர் கொடுக்குற ஞானத்தை கூட விடுங்கப்பா, வந்திருக்கிறது யாரு? எவ்வளவு குஷி இருக்கணும். பாரதத்தின் மிக பழமையான யோகத்தை உடலற்ற அந்த சிவபகவான் தான் கற்றுக் கொடுத்தார். பேரை மாற்றி கிருஷ்ணர்னு போட்டுட்டாங்க. ராஜயோகன்ற வேர்டு வருது அந்த கீதையில். ஆனால் சன்னியாசிகள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? அவங்க கற்றுக் கொடுக்குற ஹட யோகம்தான் புராதன யோகம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்றார், எவ்வளோ அன்பா புரிக்கிறார். குழந்தை என்ன தெரியுதா தெரியுதா? துடிச்சிட்டு இருக்கிறியே, துடிச்சிட்டு இருக்கும்போது வர்றதுக்கு பேர் அப்பா தான் வருவார். உங்கள் அப்பா நான். பதித்த பாவனா பாடினியே, ஞான கடலையே நீயே, என்னத்தான் சொன்ன? அசுத்தமான உலகத்தில் கிருஷ்ணர் வர முடியாது. கிருஷ்ணரை சொன்னதா நினச்சியா? ராமரை சொன்னதா நினச்சியா? அவங்கெல்லாம் சுத்தமான உலகத்தில் வாழறவங்க. அவரை போய் கிருஷ்ண துவாபர யுகத்தில் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்போ எல்லோரையும் முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகணுமோ அப்போ தான் நான் வரேன். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அது இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான். அதன் மூலமாக சில கருத்துக்கள் வெளிப்படுது இல்லையா? சரி. ஸோ முக்தி கொடுக்க வேண்டிய டைமில் தான் நான் வரேன். அப்போ இந்த உலகமே சுடுகாடு மாதிரி இருக்குது. விகார பேய்கள் எல்லோருக்குள்ளேயும் பிரவேசமாகி பாடாப்படுத்துது. அந்த சுடுகாட்டில் தான் சிவன் வரார். அதனால தான் சுடுகாட்டு சித்தன். அந்த நேரம் நீங்கள் எனக்கு மனைவி ஆகிறதுனால தான் உங்களுடைய நினைவையும் தூக்கி சுடுகாட்டில் காலியை வச்சுட்டாங்க இல்லையா? சரி. நாம் படிச்சுட்டு இருக்கிறோம், இறை மாணவர்கள்ன்ற சிந்தனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உடல் சிலிர்க்குன்றார். இந்த ஒரு விஷயமே பாபா நிறைய தடவை சொல்லியிருக்கார். பாபாட்ட படிச்சுட்டு இருக்கிறன்ற சிந்தனை மட்டும் உங்களுக்குள்ள இருந்தால் அவ்வளோ குஷி இருக்குன்றார். நான் யார்கிட்ட படிச்சுட்டு இருக்கேன்? பகவான் கிட்ட படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லையா? இப்போ 2 ஸ்கூலுக்கு காம்படிஷன் இருக்குது, ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கிறது அல்லது அந்த ஊர் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னா, அந்த ஸ்கூலில் படிக்கிறோம் ஃபஸ்ட்டு எடுக்கிற ஸ்கூலில் படிக்கிறவனுக்கு ஒரு அகங்காரம் இருக்கும். எங்கள் ஸ்கூல் தான்ப்பா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. அவன் வந்து ஃபஸ்ட்டே கூட வராதவனா கூட இருக்கலாம், ஆனால் பெருமையாக சொல்லிக்குவான். இங்கே இறைவன்கிட்ட படிக்கிறீங்க. இந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்தால் உடல் சிலிர்க்குன்றார். உடலற்ற ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நினைக்கிறது இல்லை, அதனால் அந்த போதை வர மாட்டேங்குது. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தின் கருவை தாரணை செய்ய வச்சிட்டு இருக்கிறாரு. பிறகு நீங்கள் ஏன் அதை மறந்துடுறீங்க?
ஒரு தாய் கருவை சுமக்கிற மாதிரி இந்த ஞானத்தின் கருவை நம்மளை சுமக்க வைக்கிறார் இல்லையா? பாபா இந்த கர்ப்பத்தை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா? பிறகு ஏன் நீங்கள் அதை மறந்துடுறீங்க? குழந்தை பிறந்த உடனே பாபான்னு சொல்ல தொடங்கிடுது, நாம் வாரிசுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நிரந்தரமாக தாத்தாவை நினைவு செய்யுங்க. பாபா வழிமுறை கொடுக்கிறாரு. குழந்தைகளே இல்லையா? இப்போ பிறந்த உடனே அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இவர் தான் அப்பா, இங்கே பாபான்னு கூப்பிடுறோம். உடனே அப்பான்னு கூப்பிட்டுறீங்க. ஸோ பிரம்மாவும் அப்பானா ஒரு தாத்தாவாயிடாரு, பிரம்மாவுக்கும் அப்பான்றனால. ஸோ தாத்தாவை நிரந்தரமாக நினைவு செய்யுங்க. அதில் தான் இருக்குது நிரந்தரன்ற வேர்டு தான் இல்லையா? பாபா வழிமுறை கொடுக்கிறாரு. பாபா சொல்றாரு, குழந்தைகளே காம மகாசத்ரு, முதல் இடை கடைசி வரை அதிகமாக துன்பம் கொடுக்கிறது இந்த காமம். இது மரண உலகம், வேசியாலயம். சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் பேய் அலையுமா? அலையாது, குஷி குஷியாக போயிடும். ஏன்? விகாரம் இல்லை. இந்த விகாரம், குறிப்பாக இந்த காமம் படுத்துகிற பாடு தான். ஒரு மாதாஜி ரெண்டாவது ஒய்ஃப், அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, மண்ணெண்ணை ஊற்றி கொத்திட்டு. இவங்க ரெண்டாவது ஒய்ஃப் போயிருக்கிறாங்க. 25 வருஷம் கல்யாணம் ஆகி போய் 25 வருஷமாக அந்த ஃபஸ்ட்டு சரீரத்தை விட்ட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆத்மா இவங்க உடம்புக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குமா. அப்படி வந்தாங்கன்னா படுத்து ஏந்திரிக்கவே முடியாதான், கை அசைக்கணும்னு நினைப்போம், அசைக்கவே முடியாதான். அப்படியே உயிர் போன மாதிரி அப்படி இருக்குமா. மற்றபடி வேற எதுவும் பண்ணாது. அந்த பற்று காமம் இல்லையா? என் கணவர் அப்படின்ட்டு அது 25 வருஷம் சுற்றிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு டைம் வரும்போது பாபா நாங்களாம் அதோட வரதில்லை. இப்போ பாருங்க கணக்கு. அப்போ சுத்த வச்சது என்ன? இப்போ நமக்கு தெரிஞ்ச கூட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க லவ் பண்ணியிருக்கிறாங்க, அது பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. அவர் கல்யாணம் பண்ணி அவருடைய பொண்ணு 10வது படிக்குது, அவருடைய ஒய்ஃப் உடம்புல லவ்வர் ஆத்மா வருது. இப்போ முதல் இடை கடை துக்கம் கொடுக்குது. பாருங்க எப்படி இது இப்படி வரும்னு தெரிஞ்சிருந்தா லவ் பண்ணியிருப்பார் அவரு இல்லையா? அந்த பற்று பண்ணுது. ஏன்னா உடம்புன்னு நினச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா அது வரும்னு தெரியல. அதுக்கு தான் ஆத்மா காம மாசத்துல கடைசியில் பேய் சுத்த போகிறது எல்லாம் இந்த காமத்தினால தான் சுத்தும், இந்த இச்சையினால தான் சுத்தும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதுதான் அதிக துக்கம் கொடுத்துருக்கு. குழந்தை வேண்டாம், விற்று, எதிரி, புரிஞ்சுக்கோ. இது மரண உலகம், வேசியாலயம். ராமர் சிவாலயத்தை படைக்கிறாரு இல்லையா? மனுஷனை பைத்தியமாக்குறது இந்த காமம் தானே. குழந்தை தன்னை விட்டு போயிட்டா பைத்தியமாக மாட்டாங்க, ஆனால் மனைவியோ கணவனோ விட்டு போனால் மென்டல் ஆகிடுவாங்க அப்படியே இல்லையா? பாபா சார், இது மரண உலகம், வேசியாலயம். சிவாலயத்தை படைக்கிறார் பாபா உங்களை வச்சு. உங்களுக்கு ஏன் வேசியாலயத்தின் குணங்கள்? அதுக்குள்ளதான் இருக்குது சங்கம யுகம். பட் இருந்தாலும் அந்த குணாதிசயம் உங்களுக்கு வேண்டாம். பாபா உருவாக்குற சிவாலயத்துல தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருக்கும். ஆனா அவங்க எப்படி அந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, எப்ப அடைஞ்சாங்க, எல்லாத்தையும் இப்பதான் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. தேவி தேவதைகள் ஒரு பொழுதும் புனர்ஜென்மமே எடுக்கிறது இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் நாம சேர்த்துட்ட, இப்ப தாத்தா சேர்த்துட்டாருன்னா தாத்தா இப்ப எங்க பிறந்திருக்கிறாரோன்னு யோசிக்கிறாங்க. உடனே ஸ்ரீகிருஷ்ணரும் மறுபடியும் ஜென்மம் எடுத்து இங்கதான் இருப்பாருன்னு மட்டும் அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க எடுக்கவே மாட்டாங்க மறுஜென்மம் அப்படி நினைச்சிடுறாங்க. ஆனா யாராவது ஒரு பெரிய மனுஷனுக்கு இந்த ரகசியம் மட்டும் புரிஞ்சிச்சுனாலே செய்தி பரவிடுன்ற. ஒரு பெரிய மத தலைவருக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா, பெரிய சாது சன்னியாசி அந்த மாதிரி ஆத்மாவுக்கு மட்டும் இது புரிஞ்சிருச்சுன்னா கடன்னு செய்தி பரவிடுன்ற. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாதாஜி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மக்கள் டிவியில் ஹடயோகம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க.
அவங்க கூடவே ராஜயோகத்தை கடைசியில் வந்து சொன்னாங்க. ஆனால் அது யோகா பார்க்குறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் சங்கராச்சாரியர் அது மாதிரி ஒரு பெரிய பெரிய தலைவர், தர்மத்தின் தலைவருக்கு மட்டும் இது புரிஞ்சிடுச்சுன்னா அவர் சொன்னார்னா என்ன ஆகும்? கட கட கடன்னு பரவ ஆரம்பிச்சிடும். ஏழைகளின் வார்த்தையை யாருமே கேட்கறது இல்லை. நாம சொன்னால் யாராவது கேட்பாங்களா? கேட்கறது கிடையாது, பரவிடும். அதுக்கு தான் ஒரு பிரதர் சொல்லிருக்கார், பிரதர் ஹீலர் பாஸ்கர்கிட்ட சொல்லி ஞானத்தை புரிய வச்சிடலாம். ஏன்னா அவர் சொன்னால் அவர் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா 1,00,000 வியூஸ் வந்துடுது. ஸோ அவருக்கு, ஆனால் அவர் ஏற்கனவே பாபா ஞானம் எடுத்துட்டு மதுபனுக்கே போயிட்டு அப்புறம் அப்படியே வாழ்க வளமுடன் இதில் போயிருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னால் பயங்கரமாக பரவிடும். இது வந்து மதத்தின் தலைவர்னு கிடையாது, ஃபேமஸாக இருக்கிற யார் சொன்னாலுமே செய்தி சீக்கிரமாக பரவிடும். அதே மாதிரி ரஜினிகிட்ட சொன்னால் ஐயோ டக்குன்னு பரவிடும் இல்லையா? ஏழைகளின் வார்த்தையை யாருமே கேட்கறது கிடையாது. அவன் இன்னமும் வளரிட்டு இருக்கிறான், லூஸ் பையன், எந்த நேரம் ஒலிப்புலின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படித்தான். இதே பெரிய ஆள் சொன்னா டக்குன்னு அது சத்தியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்க சொல்ற எது சொன்னாலும் ஏத்துக்கிற கூட்டம் இருக்குது. இப்போ பாபா சொல்றாரு, உங்களையும் கூட நம்பர்வார் தாரணை உள்ளவங்க இருக்கிறீங்க. ஆனால் எல்லாரும் படிக்கிறது ஒரே ஸ்கூல்ல தான், நடத்துகிற டீச்சரும் ஒருத்தர் தான், ஆனால் படிக்கிறவங்க வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. நல்லது. ஸோ அதில் யாரால் புரிய வைக்க முடியுமோ அவங்க போய் பெரிய மனிதருக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா இந்த செய்தி பரவிடும். ஏன் கஷ்டப்பட்டு வேகமாக பரவ வைங்க. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், மாயாவின் போராட்டத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும்னா ஜின் ஆகுங்க. சூப்பர் இல்லையா? எல்லாரும் உலகில் பாஷை சொன்னாங்க, ஐயோ இவர் பெரிய ஜித்துப்பா அப்படின்னுவாங்க. அது மாதிரி ஜித்தாக தேவையில்ல, ஜின் ஆகிடுங்க. இங்கே ஜித்துனா வெற்றி அடையக்கூடியவர். ஸோ ஜித்தாவும் ஆகணும், மாய ஜித்து, கர்மேந்திர ஜித்து. அப்படியே இப்போ உங்களை பாதுகாத்துக்கணும்னா ஜின் ஆகிடுங்க. அப்படின்னா என்ன? புத்திக்கு பிஸியாக வச்சுக்கிட்டே இருங்க. எதை பிஸியாக வச்சுக்கணும்? அப்பா ஆஸ்தி நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. தலை மீதுள்ள பாவங்களின் சுமையை யோக பலத்தினால இறக்கி வைக்கணும். ஸோ அதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பர் ப்ராக்டிஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் இதிலே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ப்ராக்டிஸ் பார்க்க மாட்டாங்க, முரளி மட்டும் பார்க்குறாங்க. என்ன அந்த ப்ராக்டிஸ்னால் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். மைண்ட் பயங்கர கான்சென்ட்ரேஷன் இருக்கும், வீண் விஷயம் எல்லாம் போயிடும். அது என்ன அப்படின்னா, ஒன்று நான் ஆத்மா பாபாவோட இணைஞ்சு லைட்டோஸ் மைட்டோஸ் ஆகி சக்தி கொடுக்குறேன், அது எப்பயுமே பண்ணுறது. அது கூடவே இது என்னுடைய கடைசி நொடி, பாபா கூப்பிட்டா நான் வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அப்போ என்ன ஆகணும்? புத்தி கிளியராக இருக்கணும். ஆனால் டக்கு டக்குன்னு ஏதோ ஞாபகம் வருதா? அப்போ என்ன அர்த்தம்? கணக்கு வழக்கு பிடிச்சி இருக்குது. பாபா சொல்கிறதுல 75% அதிந்திரிய சுகம் யாருமே சொல்ல முடியாதுன்ட்டு பாவச்சுமை. அப்போ நீங்கள் கணக்கு வழக்கை டக்குன்னு முடிக்கணும். எப்படி முடிக்கணும்? ஒருத்தர் நினைவு வருது, என்னுடைய கணவனுடைய நினைவு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தூய்மையான ஆத்மா, அதுவும் தூய்மையான ஆத்மா அப்படி பார்க்கணும். ஏன்னா முதல்ல வரும்போது தூய்மையாக தானே இருக்கும், அந்த மாதிரி தேவதை ஆத்மா தான். இப்போ கணக்கு வழக்க முடிக்குது. இப்போ என்ன பண்ணுது அது பார்க்க தேவையில்லை. அதன் மூலமாக எனக்கு வெறுப்பு வரக்கூடாது. அது யாராக வேணாலும் இருக்கட்டும், கடன் வாங்கி திருப்பி கொடுக்காதவங்களா இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்போ ஆனால் அதுவும் தூய்மையான ஆத்மா தான். அது தூய்மையான, நானும் தூய்மையான ஆத்மா, அதுவும் தூய்மையான ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய விசேஷ குணத்தை பாருங்க. கண்டிப்பாக விசேஷ குணம் இருக்கும்ல, அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதை மனசால வர்ணனை பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு, அதுக்கு ஒரு வரம் கொடுக்கணும், ஒரு சக்தி கொடுக்கணும். அன்பாரு, அமைதியாரு, அல்லது அதுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி குறைவாக இருக்குன்னா அந்த சக்தினால நிரம்பட்டும்னு கொடுங்க. கொடுத்துட்டு முக்கியமானது மூணானது, ஐயோ அது சக்தி நிரம்பணும் அப்படியே மைண்டு போயிடக்கூடாது. அப்புறம் பாபா கூப்பிட்டா நீங்கள் எங்கே போகிறது?
கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு டக்குன்னு பாபா நான் ரெடியாக இருக்கிறேன் உன் கூட வர்றதுக்குன்னு பாபா நினைவு செய்யணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் பண்ணிங்கன்னா ஒரு மார்க். என்னென்ன ஸ்டெப்பு? தூய்மையான ஆத்மாவாக இருந்தால் அவரை தூய்மையாக பார்த்து விசேஷ குணத்தை வர்ணனை செய்யணும். தூய்மையாக ஆத்மாவை பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, விசேஷ குணத்தை வர்ணனை செய்யறது செகண்ட் ஸ்டெப்பு. அதுக்கு ஒரு வரத்தை கொடுக்கணும், ஒரு சக்தி, அமைதியாரு, அன்பாரு, நல்லாரு, ஏதோ ஒன்று. அடுத்தது பாபாட்ட போயிடணும். ஸோ 4 ஸ்டெப்பு. இது 4 நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஒரு மார்க். ஸோ நாள் ஃபுல்லாக எத்தனை பேருக்கு இது மாதிரி மார்க் போடுறீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே நீங்கள் மைண்டுக்குள்ளே இது பண்ணிகிட்டே இருக்கும், செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும், வீண் எண்ணமே வராது. இப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா திரும்ப திரும்ப கூட நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு தடவையும் பண்ணி முடிக்க ஆனால் டக்குன்னு பாபாட்ட போயிடணும், அந்த நினைவே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கொடுக்கவும் செய்கிறேன், விலகி டக்குன்னு போயிடுறேன். அப்போ ஒரு மார்க் 2. 1 மணி நேரம் பேசுகிறாங்களா, நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா கூட என்னாச்சு? 60 மார்க். ஏன்னா ஜின்பூதமாகுங்க. மைண்டு பயங்கர பிஸியாக வச்சுக்குது, ஆனால் செம சூப்பராக இருக்கும். அப்போ மாயாவின் போராட்டம் இருக்க, மாயா வருது, இவனை நினைந்து நீங்கள் அதுக்கும் வரத்தை கொடுத்து போ அனுப்பிச்சிட்டீங்க, விசேஷத்தை பார்த்தீங்க. அப்போ அதோடைய குறை உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா தலைமையில உள்ள பாவத்தின் சுமையை யோக பலத்தில் தான் இறக்கணும். ஸோ யோகா தான் மறந்து போயிடுது, அதுக்கு தான் இது யுக்தியானது. அப்போ 3வது ஸ்டெப் என்னது? மறுபடியும் பாபாட்ட போயிடணும். ஞாபகம் வந்தது, இங்கே கணக்கு வழக்கு முடிச்சுட்டு மீண்டும் போயிடுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அதீந்திரிய சுகத்திலேயே இருக்கணும். அதுக்கு தடையாக வர்றதெல்லாம் எரிச்சிக்கிட்டே இருங்க இந்த ப்ராக்டிஸ் மூலமாக. வாயினால சும்மா சிவசிவன்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டியது கிடையாது. பாபா கிட்ட உண்மையான அன்பு இருக்கணும், அதுதான் மெயின். முள்ளுல இருந்து மலரை உருவாக்குற சேவையில் ஈடுபட்டு இருக்கணும். முள்ளிலிருந்து மலராக்குற சேவையிலே தான் முழுசாக இருக்கணும். இப்போ அஞ்ஞானிகளுக்கெல்லாம் இறைவன் மேலே அன்பே இல்லைன்றது உண்மைதான். நேற்று தான் நானே கண்டுபிடிச்சேன். எங்கள் அம்மா நின்னா முருகா, உட்காந்தா முருகா, நடந்தா முருகான்னு சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு முருகப்பெருமான் மேலே தெரிய போகிறாராம்மா ஜோதியா அப்படின்றாங்க. அப்போடா யார அவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? இப்போ கடவுளே தெரியுறானா கூட அவங்க பார்க்க தயாராக இல்லை. அப்புறம் என்ன இவ்வளோ தானேன்னா, அப்போ ஏஞ்சி வரும்போது அப்படியாடா எந்த சைடுடா தெரிவார் அப்படின்னு ஒரு செகண்ட் நிலாவை பார்த்தாங்க. பார்த்துட்டு அவ்வளோதான் படுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. காலையில் தெரிஞ்சாரான்னு கூட கேட்கல, அதை பற்றியே கண்டுக்கல. அதுக்கு தான் பாபா சொல்ல உண்மையான அன்பு இருக்கும். சும்மா சிவசிவா முருகா முருகா அதெல்லாம் வேஷம். இப்போ பாபா சொல்ற முள்ளிலிருந்து மலராக்குற சேவையில் ஈடுபட்டு இருக்கணும் இல்லையா? உண்மையான முருகன் பிள்ளையாரெல்லாம் நீங்கள் தான் இல்லையா? முள்ளிலிருந்து மலராக்குற சேவையில் ஈடுபட்டு இருங்க. நேற்று தான் இதை ஃபுல்லாக சொன்னார் இல்லையா கன்னியாக்களுக்கு வரதானம். உண்மையான சேவை மூலம் இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக சேவை பற்றி தான் வரதானம் இருக்குது. உண்மையான சேவை மூலம் அதன் உடனடி பலனை உன்ன அனுபவிக்கக்கூடிய மனம் புத்தியினால சதா ஆரோக்கியமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சேவை யோகத்துடன் கூடியதாக உண்மையானதாக இருந்துச்சுன்னா சேவையின் பலனாக குஷி, அதீந்திரிய சுகம், டபுள் லைட்டின் அனுபவம் அல்லது பாபாவின் ஏதாவது குணங்களின் அனுபவம் உடனடி பலன் ரூபத்தில் அவசியம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் யார் உடனடி பலனை நடைமுறையில் அனுபவிக்கிறாங்களோ அவங்க மனசாலையும் புத்தியினாலையும் சதா ஆரோக்கியமானவர்களாக இருப்பாங்க. பலவீனமாக இருக்கிறாங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குங்க. அப்பொழுதே கனிந்த பழத்தை உண்பதில்லை. புதிய கனிந்த பழம் சதா ஆரோக்கியமானவராக ஆக்கிடும். அதனால உங்களுடைய ஸ்லோகன் எவர் ஹெல்த்தி, எவர் வெல்த்தி மற்றும் எவர் ஹாப்பி. சரி, இதில் நடுவில் கொஞ்சம் கட்டாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மெயின் வாணியோடைய சாரத்தை போட்டிருக்கிறாங்க. இதில் நடுவில் ஏதோ முக்கியமான லைன் இல்லை. சரி,
நேற்றுமே அப்படி தான் வந்துச்சு இல்லையா? அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி வெளியே வர்றது, சர்டிஃபிகேட் வாங்கணும்னாரு 3 சர்டிஃபிகேட்டை, ஆனால் எப்படி வாங்கணுன்றது சொல்லாமல் விட்டாங்க. ஸோ வரதானம் சின்னதாக இருக்கணுமே அதனால். ஸோ வரதானம் எல்லாம் நமக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கணும் பழைய வாணியோடைய. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் உண்மையான சேவை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக குஷி அதிந்திரிய சுகம் லேசாக இருப்பீங்க. அது என்ன உண்மையான சேவை? சுயநலமற்ற யோகத்துடன் கூடிய சேவை. அவர் நினைவிலேயே மயங்கி அந்த அதிந்திரிய சுகத்தில் கோபியர் மயங்குற மாதிரி மயங்கி செய்கிற சேவை. அதுதான். அப்போ அப்படி இதுதான் சேவை செய்யறதுக்கான விதி. அதன்படி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உடனடி பலனா இது கிடைச்சிடும். குஷி அதிந்திரிய சுகம் டபுள் 18 அனுபவம். லேசாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. உடனடி பலன் ரூபத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பலன்ற பழத்தை எப்பவுமே சாப்பிட்றவங்க மனம் புத்தினால எப்பவுமே ஆரோக்கியமாக இருப்பாங்க இல்லையா? அப்போ பலவீனமாக ஒரு வேளை இருக்கிறாங்க அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அவங்க கனிந்த பழத்தை சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கனிந்த பழம்னா சதா ஆரோக்கியமானவராக ஆக்கிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அது என்ன கனிந்த பழத்தை சாப்பிட்றது அப்படின்னு இதில் போடலை. இதுதான் மெயின் இல்லையா? ஸோ இது மாதிரி வழக்கமாக வரதானத்தில் இப்படி வராது, ஏன்னு தெரியல, இந்த வாரம் மட்டும் இப்படி வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வாணி ஒரு வாணி இதே மாதிரியே ஒரு வாணி இருந்துச்சு, அநேகமாக அதை வச்சு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாணியில் பாபா ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, காயாவே சாப்பிட்டுறீங்கன்னு. ஞாபகம் இருக்குதா? அது என்ன அர்த்தம்? காயாவே சாப்பிட்றீங்கன்னா என்ன அர்த்தம்? பேரு புகழுக்கு ஆசைப்பட்டுறீங்க. நீங்க அதுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அது தானே கிடைக்கும் தான். ஆனா இது சேமிப்பாகணும், சத்தியுகத்துக்கு வரணும். நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அது பழுத்துடும், உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்துடும். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, புகழுக்கு மயங்கி சேவை புகழுக்காக, நான் தான் அதை பண்ணேன், நான் தான் அதை பண்ணேன், பாத்தீங்களா அங்க நடந்துச்சுல, நான் தான் பண்ணோம், நாங்க தான் பண்ணோம், அந்த மாதிரி இல்லையா? அப்ப அவங்க கனிந்த பழத்தை சாப்பிடாம காயா சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். கனிந்த பழம் சாப்பிட்டா ஆரோக்கியமானவர்களா இருப்பாங்க, அதாவது சுயநலமற்ற சேவை பண்ணி இருந்தாங்கன்னா. அப்படி இல்லை, சுயநலமோட பண்றாங்கன்னு அர்த்தம். அப்பதான் பலகீனம் இருக்குது. பலகீனம் எப்படி வெளிப்படும்? டபுள் லைட்டா இருக்கிறதுக்கு பதிலா என்ன இருக்கும்? சுமையா அனுபவம் பண்ணுவாங்க. அதிந்திரிய சுகத்துக்கு பதிலாக எந்த நேரமும் குழப்பம் அப்படி இருப்பாங்க. அல்லது எந்திரிய சுகத்தின் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. இந்திரிய சுகத்தின் பின்னாடி குஷிக்கு பதில் கவலை, புலம்புறது, கோபம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னது? பலவீனம். அப்படி இருந்தாலே புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு சேவை செஞ்சும் அவங்களுக்கு இந்த குறை இல்லைன்னா சுயநலம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. செம இது இல்லையா? அதனால உங்களுடைய ஸ்லோகன் எவர் ஹெல்த்தி, எவர் வெல்த்தி, எவர் ஹாப்பி இல்லையா? சதா சுகமுடையவராக, சதா ஆரோக்கியமுடையவராக, சதா மகிழ்ச்சி உடையவராக ஆக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பழம் சாப்பிடணும். சுயநலமற்ற சேவை, யோகத்துடன் கூடிய சேவை. நினைவிலே இருந்தால் செய்யறதே தெரியாது. யாரோ சொன்னாங்க, வெயிலில் நான் நடந்து வந்தேன், வெயிலில் வரன்றதே தெரியவே இல்லை. ஏன் தெரியல? நாம் பாபா கூட பேசுறதுல தான் புத்தி போச்சு. இதில் புத்தி போனால் தானே தெரியும். இப்போ வெயில் அடிக்குது, கால் சுடுதுன்னு எப்போ தெரியும்? அதில் போச்சுன்னா. ஆனால் இதில் குஷி இருக்கும்போது, அந்த மாணிக்க வாசகரா யாரோ சொன்னாங்களே, ஜில்லுன்னு இருந்துச்சுன்னு சுண்ணாம்பு ஆலையில் போட்டால் கூட அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எப்போ நடக்கும்? சுயநலமற்ற பாபாவின் யோகத்துடன் நினைவினோடன் கூடிய சேவை செய்யும் பொழுது கண்டிப்பாக இது அனுபவம் ஆகும். லேசாக இருப்பாங்க. சுயநலத்தை எதிர்பார்த்து பண்ணிங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்கிறார். சூப்பர் ஸ்லோகன்.
தனது ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் பிரம்மா பாபாவின் கர்மத்தை வெளிப்படுத்துறவங்க தான் கர்மயோகி. நீங்க செய்யற ஒவ்வொரு கர்மமும் பிரம்மா பாபாவுடைய காரியம் எப்படி இருந்துச்சோ அப்படி வெளிப்படுத்தணுமா. பிரம்மா பாபா இப்படி தான்ப்பா பண்ணி இப்போ அதாவது ஒரு யோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா ஒருத்தர் ஹடயோகத்தில் இருக்கிறவங்களே என் ஃப்ரெண்டு கேட்டேன், பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். இப்போ போகும்போது அங்கே போகலாம், அது நல்லா இருக்கும், எங்கள் வீட்டுக்கு எதிர இருக்கிறாங்க, அவங்க போவாங்க, அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. அப்போ இவரை வச்சு அந்த இயக்கமே அப்படி தான் இருக்கும்னு நம்மளே முடிவு பண்ணிட்டு போயிடுறோம். அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு கர்மமும் பிரம்மா பாபாவும் இப்படி தான் பண்ணுவாருன்றது அவங்களுக்கு வரணும். இவரை மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்கன்னு தானே முடிவு பண்ணுவாங்க. அப்படி பிரம்மா பாபாவோட உண்மையான கர்மத்தை உங்களுடைய கர்மத்தின் மூலம் நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா அப்போ தான் நீங்கள் கர்மயோகி. அப்போ அவர் எந்த காரியமும் தான் செய்கிறோன்ற அந்த உணர்வு இல்லை. பாபா நினைவில் மயங்கி குழந்தைங்க 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 சுயநலமற்ற சேவை அப்படி செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் கர்ம. அவருக்கு செய்கிறன்ற உணர்வே இல்லை, செய்கிறது சாதாரண வேலையாக இருக்கும், ஆனால் ஸ்திதி ஸ்ரீ நாராயணனாக இருக்கும். அதனால தான் அந்த நேரம் ஸ்ரீ நாராயணனை காட்சி காட்ட முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி உங்களாலேயும் முடிஞ்சதுங்கன்னா அப்போ தான் நீங்கள் கர்மயோகி. அவருக்கு சமமாக யோகத்தில் மூழ்கிய கர்மம் செய்யணும் நீங்கள், அப்போ தான் கர்மயோகி. ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னார் இன்னைக்கு? இறை மாணவன்ற ஞாபகம் இருந்தாலே நாள் ஃபுல்லா குஷி அதிகரிக்கும்ன்றாரு. அடுத்தது வேற என்ன சொன்னாரு? காட்சியெல்லாம் காய்ச்சாலும் கீழே தானே இறங்குறாங்க, அதனால ஒன்றும் உலகத்தின் எஜமான் ஆகலையே. இல்லை, யார் ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருந்தாங்களோ அந்த குழந்தைங்களுக்கு தான் இப்போ பாபா கிடைக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? குரு கருணைனால உங்க பாவம் ஒன்றும் அழிஞ்சிடாது, நினைவின் மூலமா தான் அழியும். நீர்ல போய் குடிக்கிறாங்கல்ல, அதுல பாவம் போயிடாது. எவ்வளவு இதுவா இதுலயே நமக்கே தீங்குதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் குண்டு அணுகுண்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட். அவங்க சொல்றாங்க. என்ன சொன்னாரு? ஜின்பூதம் ஆயிடுங்க, பிஸியா வச்சுக்கிட்டே இருங்க, மைண்டுக்கு ஓய்வே கொடுக்காது. கொடுத்தீங்கன்னா மாய அடிச்சிடும். ஒன்று பாபா நினைவு இருக்கணும், பாபா ஞானம் இருக்கணும், சக்தி சொரூபம் வைங்க, சக்தி கொடுங்க, பாபா கூட பேசுங்க, ஏதாவது சம்பந்தத்தை வைங்க, ஏதோ. ஆனால் இது ஒரு ஒழுங்குபடி இருக்கும் பொழுது இப்படி தான் பண்ணணும்னு இருக்கும்போது நம்ம சின்சியராக பண்ணுவோம், டைம் வைப்போம், அது கரெக்டாக இருக்கும். எல்லாம் பண்ணணுன்றவன் எதையுமே பண்ண மாட்டான், அது ஒன்று இருக்குது. அடுத்தது, பிரம்மா பாபாவுக்கு அம்மா கிடையாது, அவர் தான் பெரிய அம்மா இல்லையா? அது ஒரு சூப்பர் ரகசியம். இந்த ஞானத்தை யாருமே கொடுக்க முடியாது. அடயோகிகள் என்னமோ அவங்க கற்றுக் கொடுக்கறதும் பாரதத்தின் பழமையான யோகம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது என்ன சொன்னாரு? பிரஜாபிதா பிரம்மா இங்கே தான் இருப்பார், சூக்ஷ்மவதனத்தில் இருக்க மாட்டாரு இல்லையா? சரி, அது பக்தியை வைத்து சொல்லப்பட்ட உதாரணம் அது. அடுத்தது பாபா சொல்றாரு, சொர்க்கத்துல யார் இருப்பாங்கன்னே உங்களுக்கு தெரியல. அங்க போய் இரண்ய கசிபுலாம் இருக்கிற, இரண்ய கசிபு யாரு? அரக்கன். சரி, ஓகே. ஸோ அப்படி இருக்கிற மாதிரி எழுதிட்டாங்க. அவரு சுத்தமான உலகத்தின் இது நரசிம்ம அவதார கதையா? பிரகலாதனுடைய அப்பாவா? சரி சரி. இப்போ பாபா சொல்றாரு, இவரை போய் துவாபர யுகத்தில் எடுத்துட்டாங்க, ஸ்ரீகிருஷ்ணரை போய். அவரு அசுத்தமான உலகத்துல எப்படி வருவார்? அது அசுத்தமான உலகம் இல்லையா? சூப்பரானது. ஸோ நீங்க நினைவு செய்யலைன்னா பச்சையா விழுங்கிடும் மாயான்ற பாம்பு அல்லது பூதம். சூப்பர். வெடிகுண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியுது நமக்கு யாரோ தூண்டுதல் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களால நிறுத்த முடியல இல்லையா? ஸோ அப்பாவை வெளிப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய காரியங்கள் இருக்கணும். ஒரு பெரிய மனுஷனுக்கு நீங்கள் புரிய வச்சுட்டிங்கன்னா கூட புரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் சொன்னால் யார் கேட்க போகிறா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேட்டுட்டு வருவாங்க.
ஒரு பெரிய ஆள் சொன்னா அவ்வளோதான். ரஜினி போனார் திருவண்ணாமலைக்குன்னு தெரிஞ்சது, கூட்டம் அள்ளுது நிற்க இடம் இல்லாமல். ஸோ அதுதான். சரி, அடுத்தது வரதானம் என்ன சொன்னார்? சுயநலமற்ற சேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குஷி இருக்கும், டபுள் லைட்டாக இருப்பீங்க, அதீந்திரிய சுகத்தில் மூழ்கி இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா யோகா இல்லாமல் சேவை பண்ணியிருக்கிறீங்க, சுயநலத்தோடு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகன் என்னது? ஏன்னா எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும், எப்பவுமே பணக்காரன், எல்லாத்தையும் அடைஞ்ச நிலை உங்கள் முகத்தில் தெரியணும். அப்போ போகாது. அது வேற சொல்லியிருக்கிறாருல்ல, நினைவு செஞ்சீங்கன்னா குஷி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், நினைவு செஞ்சீங்கன்னா மாயா வராது, நினைவு செஞ்சீங்கன்னா உலகத்துக்கே எஜமானர் ஆயிடுவீங்க. சூப்பர் பாயிண்ட். அப்போ ரிவிஷன் பண்ணும்போது தான் பவர் இல்லை. ஸ்லோகன் என்ன சொன்னார்? பிரம்மா பாபாவுடைய கர்மத்துக்கு சமமா, அதாவது உங்க கர்மத்துல அவருடைய கர்மம் செய்யற மாதிரி, அவர் இப்படிதான்ப்பா பண்ணுவாருன்ற மாதிரி வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்க தான் கர்மயோகி. ஓம் சாந்தி பாபா. நன்றி பாபா. லவ் யூ பாப் தாதா.